ஸோ இந்த செஷன் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு we are not advising you to activate. இப்போ என்ன தேவைங்கிறத உங்களுடைய மைண்ட் லெவலுக்கு கொண்டு வரது தான் இந்த விஷயம். கேன் அண்டர்ஸ்டாண்ட்? இப்போ நான் வரையில் ஹாங்காங்லேருந்து ஒரு கால் வந்தது. இப்போ தான் நான் சார்ட்ட பேசிட்டு உள்ள உங்கள் இன்டர்வியூ வரையில் ஏன் வந்து வாழ்வியல் சார்ந்த ஆலோசனை தேவைப்படுதுன்னா, இப்போ நாங்கள் யாருக்கெல்லாம் கன்சல்டன்சி பண்ணுறோம்னா இந்தியாவிலே டாப் மோஸ்ட் டைமண்ட் பீப்புள்ஸ் அவங்களுக்கு எங்களுடைய கன்சல்டன்சி தேவைப்படுது டெவலப்மெண்ட்டுக்கு. சரியா? ஒரு டைமண்டு 1 கிராம் எவ்வளோன்னு தெரியும்? கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு சின்ன ஒரு கல் எடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட 5 லட்சம் 6 லட்சம் அந்த மாதிரி பீப்புள்ஸ் வரைக்கும் வந்து கன்சல்டன்சி தேவைப்படுது டெவலப்மெண்ட். ஸோ அந்த வகையில் வந்து நம்மளுடைய நிறுவனம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டு காலமாக மாணவர்களை டாப் லெவலில் கொண்டு வரணுங்கிறதுக்காக இந்த கன்சல்டன்சி ஏற்பாடு பண்ணியிருக்குது தான். இதுதான் நீங்கள் படிக்கக்கூடிய இந்த நிறுவனத்துடைய ஸ்பெஷாலிட்டி. நாங்கள் வந்து எல்லா நிறுவனத்துக்கும் போகவே மாட்டோம். எங்களுடைய டாப் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய நிறுவனம் உங்களுடைய நிறுவனம் தான். ஸோ அந்த வகையில் வந்து யூ மஸ்ட் தேங்க் யுவர் கரஸ்பாண்டன்ட் as well as சாரை பொறுத்தளவு நான் சொல்லணும்னா ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் மனசுக்குள்ளேயும் உள்ளே போந்து ஒவ்வொருத்தருக்கும் ஏதாவது செய்யணும்னு நினைக்கக்கூடிய டைப். சேம் வே பிரின்சிபல் மேடம் ஆல்சோ. ஸோ அந்த வகையில் வந்து we are very very happy. நீங்கள்லாம் கொடுத்து வைத்தவர்கள். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? உங்களுக்கு நாங்கள் அட்வைஸ் பண்ணுறதோ அல்லது அதெல்லாம் உங்களுக்கு தேவையே இல்லை. ஏன்னா உலகம் நிறைய அட்வைஸ் நடந்துருக்குது, ஆனால் ஆக்டிவேஷன் தான் கிடையாது. எஜுகேஷன் லெவல் எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். உங்களுடைய உடம்பு தொட்டு பார்த்தா காய்ச்சல் இருக்குதா இல்லையான்னு தெரியுமா தெரியாதா? தெரியும். வயிறு வலிக்கிற மாதிரி இருக்குது தெரியுமா தெரியாதா? தெரியும். உங்களுடைய எஜுகேஷன் லெவல் உங்களுக்கு தெரியுதா? சரி, உங்களுக்கு ஏன் ஹெல்த்து அவசியம்? உங்கள் உடல் ஆரோக்கியங்கிறது ஏன் அவசியம் அப்படின்னு கேட்டால் என்ன பதில் சொல்வீங்க? தப்பாக ரைட்டான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது தான் ஒரு ப்ரொஃபஷனலோட்ட நீங்கள் கன்சல்ட் பண்ணக்கூடிய நோக்கம். ஏன் உங்களுக்கு ஹெல்த் அவசியம் அப்படின்னு ஏன் சொல்லுங்கள். வாட் இஸ் ஹெல்த்தி? மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் யூஸிங் ஹெல்த்தி. நான் ஒரு இண்டஸ்ட்ரியல் சிஇஓ லெவலில் மீட்டிங்கில் கன்சல்ட் பண்ணையில் ஆட்டிடியூடு நாங்கள் கடைசியில் ப்ரோக்ராம் முடிஞ்ச முன்னாடி ஆட்டிடியூடுன்னு கேட்டால் ஆட்டிடியூடுன்னு தான் சொல்கிறான் பதில். வாட் இஸ் ஆட்டிடியூட்னா இஸ் ரிப்பீட்டிங் as attitude is nothing but only attitude. What is the meaning of attitude? Attitude, sir. So what is health? Can you define it? How you cannot able to define the health? It's the same way you cannot able to define your educational health. புரியுதா? இந்த எஜுகேஷன் ஹெல்த்தை வந்து உங்களுடைய நிறுவனம் புரிஞ்சுக்கிட்டால தான் எங்களை மாதிரி எக்ஸ்பர்ட்டை உங்களுக்கு கன்சல்டேஷனுக்கு அறிமுகப்படுத்துடைய நோக்கம். நாட் ஓன்லி திஸ் ப்ரோக்ராம். நீங்கள் எப்போ வேணாலும் எங்களுடைய நிறுவனத்தை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். எதுக்குன்னா உங்களுடைய டெவலப்மெண்ட்டுக்காக. கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ ஹெல்த்துங்கிறதுக்கு டெஃபினிஷன் நமக்கு தெரியல இல்லையா? அதே மாதிரி தான் ஹெல்த்துக்கு ஆப்போசிட் என்ன? சரி, வாட் இஸ் அன்ஹெல்த்? கேன் யூ டிஃபைன் இட்? ஐ எம் ஆஸ்கிங் த ஒன் கொஷின். யூ ஆர் ஆல்வேஸ் கிவிங் த ஒன் ஆன்சர். பே டெல் மீ. சரி, இதை தான் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. ஆல்ரெடி நீங்கள் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். உங்களுடைய வாழ்க்கையை இயக்கிறது வந்து பிரெயின் கிடையாது, மைண்டு. யாரெல்லாம் வந்து கன்சல்டன்சி மூலமாக டெவலப் பண்ணிக்கிறாங்களோ அவங்க தான் ஜெயிக்க முடியும். நான் என்ன ஜிம்முக்கெலாம் போகணும் அவசியமே இல்லை, நான் ஜிம்முக்கெலாம் போக மாட்டேன், நான் என்ன நோயாளியா அப்படின்னு ஒருத்தர் கேட்டால் என்ன சொல்லுவீங்க? அவனை என்ன சொல்லுவீங்க? ஜிம்முக்கு போகணுன்னு சொல்கிறாங்க. நான் என்ன சார், நான் என்ன நோயாளியா? நான் நல்லா தான் இருக்கேன், நான் ஜிம்முக்கெலாம் போக மாட்டேன் அப்படின்னு ஒருத்தர் சொன்னால் என்ன சொல்லுவீங்க? அவரை பார்த்து அவர் உண்மையிலேயே என்னது மெண்டல், எப்படி தானே? கரெக்டா? டெவலப்மெண்ட்டுக்கு யாரெல்லாம் விரும்பலையோ அவர்களும் மென்டல். அது உடல் நலமாக இருக்கலாம், வாழ்க்கை நலமாக இருக்கலாம். புரிஞ்சுதா? ஸோ இல் ஹெல்த் அப்படின்னா என்னென்னா, எந்த விஷயமே செய்ய முடியாமல் இருக்கிறதுக்கு பேர் இல் ஹெல்த். செஞ்சால் டயர்ட் ஆகிறது, அதுக்கு பேர் இல் ஹெல்த். செய்யணும்னு தோணவே இல்லை, ஹெல்த் இல் ஹெல்த். செய்யறதுக்கு ரொம்ப சங்கடப்படுறோம், இல் ஹெல்த். செஞ்சால் உடம்புலாம் வலிக்குது, இல் ஹெல்த்.
யாராவது செய்ய சொன்னால் என்ன வரும்? இல் ஹெல்த் உள்ளவங்க சாப்பிடுன்னு சொன்னால் உடனே யா அப்படின்னு வெரி ஈகர்லி ஆர் தே ஈட். உடம்பு சரியில்லாதவங்க சாப்பிடணும், ஐயோ சார் தேங்க்யூ அப்படின்னு சாப்பிடுவாங்களா? என்ன சொல்லுவாங்க? பசிக்கலின்னு சொல்லுவாங்களா? இல்லை சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்லான்னு தோணலை, சாப்பிட்லான்னு இல்லை. வெரி குட் வெரி குட், பரவாயில்ல. சாப்பிட்லானே தோணலை இல்லையா? என்ன சொல்லுவாங்க? உட்காருமா. என்ன சொல்லுவாங்க? சாப்பிட்லான்னே தோணலை. கொஞ்சம் சாப்பிடு, இப்படி சாப்பிடாம இருந்தால் எப்படி இருந்த, எப்படி இருப்ப அப்படின்னு கேட்டால் அவங்க என்ன செய்வாங்க? தேங்க்யூ மம்மிம்பாங்களா? என்ன செய்வாங்க? உண்மை சொல்லணும். என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்க? என்ன நீங்கள் இந்த ஒரு மார்க் கொஸ்டினுக்கு ஆன்சரே தெரியாமல் இருக்கீங்க? உங்கள் மம்மி வந்து உடம்பு சரியில்லாம் படுத்துக்கிறப்ப வந்து சாப்பிடுன்னு சொல்கிறப்ப நீங்கள் சாப்பிடவே மாட்டேன்னு சொன்னால் உங்கள் மம்மி ஆஹா வெரி குட் வெரி நைஸ் அப்படிம்பாங்களா? வீட்டில் சொல்லுவாங்க நீங்கள் அமைதியாக இருக்கிறது ரொம்ப நல்லது, ஆனால் கேள்வி கேட்குறப்ப அமைதியாக இருந்தால் ரொம்ப நல்லது. இதே மாதிரி இன்டர்வியூவில் கேள்வி கேட்குறப்ப அமைதியாக இருந்துங்க, அருமையான வேலை எல்லாத்துக்கும் கிடைக்கும் உனங்களே தவிர. சரியா? அப்படி உங்கள் மம்மி வந்து நீங்கள் கேட்குறப்ப அல்லது நீங்கள் வேண்டான்னு சொல்கிறப்ப உங்கள் மம்மி என்ன சொல்லுவாங்க? அப்படி சொன்னால் இப்போ நீங்கள் வந்து வேண்டாம் அப்படின்னு சொன்னால் உங்கள் மம்மி என்ன சொல்லுவாங்க? கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க. நீங்கள் வேண்டாம் முடியலைன்னா சும்மா நொயின்னு சொல்லாத அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லுவாங்க? கண்டபடியா புகழ்ந்து பேசுவாங்க. உனக்கு அறிவு நிறையா இருக்குது, நீ சரியான பிரில்லியன்ட், உன்ன மாதிரி உலகத்தில் யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்களா? என்ன சொல்லுவாங்க? உன்ன மாதிரி உலகத்தில் மோசமான யாருமே கிடையாது, எது சொன்னாலும் உனக்கு மண்டையில் ஏறவே ஏறாது, உன்னை வச்சு என்ன செய்யறதுன்னு காது கேட்க மாட்டேங்குதா? சரி, இப்போ ஹெல்த்துக்கும் இல் ஹெல்த்துக்கு புரிஞ்சுதா வித்தியாசம்? இப்போ எஜுகேஷன் சைடு வந்து எப்படிலாம் இல் ஹெல்த்தாக இருக்கே. சரி, இப்போ வந்து உங்களுக்கு ஹெல்த்து இல் ஹெல்த் வித்தியாசம் தெரிஞ்சுதா? தெரியலையா? இப்போ எஜுகேஷன் சைடு வந்து ஹெல்த் எஜுகேஷன் ஹெல்த்தியாக இருக்குது அல்லது எஜுகேஷன் ஹெல்த்தியாக இல்லை, என்னென்ன இஷ்யூஸ் உங்களுக்கு இருக்குது, உங்களுடைய ப்ராப்ளம் இவ்வளோ இருக்குதுங்கிறத வந்து வேறு யார்ட்டாவது சொன்னால் புரியுமா? சொல்லுங்கள், புரியுமா? என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்க இதெல்லாம் சொன்னால்? சொல்லுங்க பார்க்கலாம். புரியல? யாராவது ஒருத்தர் சொல்லுங்கள். இவ்வளோ ப்ராப்ளம் இருக்கிறத யாராவது சொன்னால் மற்றவங்களுக்கு சொன்னால் புரியுமா? புரியவே புரியாது இல்லையா? அதுக்கு பதில் அவங்க என்ன வார்த்தை சொல்லுவாங்க? எல்லாத்துக்கும் எல்லோரும் தானே இப்படி படிக்கிறாங்க, உனக்கு மட்டும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லுவாங்க. டாக்டர் இந்த மாதிரி சொன்னால் ஒத்துக்குவீங்களா? சுகர் பேஷண்ட் எல்லாத்துக்கும் சுகர் இருக்குது, ஏன் வர்றீங்க அப்படின்னு கேட்டால் ஒத்துக்குவாங்களா? அப்போ இந்த விஷயம் யாருக்குமே தெரியாது. அதனால தான் எங்களுடைய நிறுவனம் வந்து 25 ஆண்டு காலமாக எல்கேஜி குழந்தைலேருந்து எம்பிபிஎஸ் எம்டி ஸ்டூடெண்ட் வரைக்கும் எங்களுடைய கன்சல்டன்சி இருக்குது, கிளினிக்கல் கன்சல்டேஷன். சரியா? ஃபாலோ பண்ண முடியுதா? சரி. இப்போ இந்த பிரச்சனைகள் வந்து நமக்கு நடத்தை ரீதியில், பிஹேவியர் ரீதியில், உடல் ரீதியில் சில பிரச்சனைகளை உருவாக்கும் இல்லையா? என்ன பிரச்சனை? ஒரு உதாரணத்துக்கு சொல்லுவாங்களா? சிலருக்கு வந்து ஹெட் பெயின். வெரி குட். எத்தனை பேருக்கு தலை வலிக்குது? கை தூக்குங்க. வெரி நைஸ். இத்தனை பேர் தலை வலிக்குது. வெரி குட். சொல்லுங்கள். இதெல்லாம் நீங்கள் போய் மருந்து வாங்கி சாப்பிட்டா நல்லாகுமா? ஆகவே ஆகாது. சரியா? உடலுக்கு வரக்கூடிய பிரச்சனையினால் வரக்கூடிய நோய் வேறு, வாழ்க்கை பிரச்சனை கல்வி சார்ந்த பிரச்சனை. நிறைய பேர்த்துக்கு உங்கள் அப்பா அம்மாவுக்கே பொருளாதார பிரச்சனை இருக்கும், அதனால தலைவலி வரும். குடும்ப சூழ்நிலையினால் வரக்கூடிய தலைவலி வரும். இதுக்கெல்லாம் வந்து மனோதத்துவ ரீதியில் தான் க்யூர் பண்ண முடியும். சரியா? ஸோ அதனால் இப்போ படிப்பில் வரக்கூடிய பிரச்சனைகள்னால இவ்வளோ பிரச்சனை உங்களுக்கு இருக்குது. அதை ஃபீல் பண்ண முடியுதா? இப்போ எழுதுன முன்னாடி தெரியுதா இல்லை தெரியலையா? சரி, இதனால் வரக்கூடிய உடல் ரீதியில், நடத்தை ரீதியில் என்னென்ன பிரச்சனை இருக்குதுங்கிறத பற்றி மேடம் உங்கள்கிட்ட இப்போ டிஸ்கஸ் பண்ணுவாங்க. சரியா?
இது எதுக்குன்னா நீங்கள் இதை புரிஞ்சுக்கிட்டு இந்த இன்னொரு கேள்வி நான் கேட்குறேன். இந்த பிரச்சனை உங்களுக்கு எத்தனை வருஷமாக இருக்குது? சுமார் சொல்லுங்கள். பெருசாக அப்படி 3 ஓட்டு 3 இயர்ஸ்னு போட்டுக்கோங்களா, ரவுண்டு போட்டுக்கோங்களா. இப்படி 3 போட்டு 3 years I am suffering from fever. I am suffering from above these சம்மா ப்ராப்ளமா, சம் ஆஃப் த ப்ராப்ளம் ஆஃப் த சம். எது கரெக்டு? சம் ஆஃப் த ப்ராப்ளம் இல்லையா? சம்முன்னு தெரியுமா? வாட் இஸ் திஸ்? அடிஷன் இல்லையா? ஓகே, 3 years I am suffering above ப்ராப்ளம். ஓகே, ரைட் அப் பண்ணிக்கங்க. சரி, இதெல்லாம் வந்து 1 மார்க் கொஷின் மாதிரி உடனே க்யூர் பண்ண முடியாது. இது உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு அவேர்னஸ் தான். அதுக்கப்புறம் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல, இண்டிவிஜுவல் கன்சல்டிங் ஏற்பாடு பண்ணுவாங்க, அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதுக்கு மேலே பர்சனலாக எங்களுடைய நம்பர்ஸ் எல்லாமே இதில் இருக்கும், நீங்கள் எடுத்துக்கலாம். சரியா? ஸோ நீங்கள் இனிமேலேருந்து ஒரு சாதனை பெண்ணாக மாறணுமா வேண்டாமா? வேண்டாம். வேணுமா வேண்டாமா? வேணும். ஸ்டூடெண்ட் மட்டும் இது வரைக்கும் வெறும் 9th ரொம்ப லோ மார்க் எடுத்தவங்க இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட 160 பேர் எம்பிபிஎஸ் டாக்டர், எம்டி டாக்டர் இருக்காங்க. என்னுடைய ஸ்டூடெண்ட்டு 9th ஸ்டாண்டர்டில் எங்களுடைய கிளினிக்கல் கன்சல்டேஷன் எடுத்தவங்க. சரியா? சொல்லப்போனால் உங்கள் ஏரியாவில் சீஃப் டாக்டர் என்னுடைய ஸ்டூடெண்ட், பேர் சொல்ல விரும்பலை. சரியா? ஸோ எங்களுடைய ஸ்டூடெண்ட் இன்னர் அரவுண்ட் வேர்ல்டு வைஸ் இருக்காங்க. ஸோ இனிமேல் நீங்கள் வந்து ஒரு சாதனை பெண்ணாக மாற போகிறீங்க. இப்போ இந்த எஜுகேஷ்னல் இல் ஹெல்த் அதனால் வரக்கூடிய உடல் ரீதியில் என்னென்ன எல்லாரும் படி சொல்றது உங்களுக்கு எப்படி இருக்கு? ஒரே வார்த்தை சொல்றாங்கன்னு சொல்லி டென்ஷன் ஆகும். அந்த டென்ஷன் ஆச்சுன்னா என்ன ஆகும்? இந்த சப்ஜெக்ட் இருக்கிறதான பிரச்சனை. இது கண்டுபிடிச்சவங்களை முடிச்சு கட்டிட்டா இந்த பிரச்சனையே தீர்வு அப்படின்றவங்களா? நம்ம படி ஏன் சொல்றாங்க அப்படின்னு நம்மளோட வளர்ச்சிக்கு வந்து மொழி அறிவு மிக முக்கியம். நீங்க நம்ம எங்க போனாலுமே நம்மளோட கம்யூனிகேஷன் ஃபர்ஸ்ட் மொழி அறிவு. அந்த மொழியை வந்து நம்ம எங்க எடுக்க முடியும்? டிவி பார்க்கறதுனால எடுக்க முடியுமா? டிவியில வந்து ஒரு நாடகம் பார்க்குறீங்க, சினிமா பார்க்குறீங்க, ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் கேட்குறீங்க, அதை அப்படியே நம்மளால ரிப்பீட் பண்ண முடியுமா? முடியாது. அந்த உச்சரித்து கொண்டு வர முடியுமா? முடியாது. அதுக்கு என்ன வேணும்னா மொழி அறிவு வேணும். அது தமிழ், ஃபஸ்ட்டு தமிழ், அப்புறம் இங்கிலீஷ், அப்புறம் அடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகும். அப்போ அந்த மொழி அறிவு வர்றதுக்கு நம்ம அகாடமியில் எடுக்கணும். அப்போ நம்ம டீச்சர்ஸ் சொல்லி கொடுக்குறப்ப நம்ம கவனிச்சாலே 70% மார்க் நம்ம ஸ்கோர் பண்ணிருக்கோம். அப்போ நம்ம அந்த டீச்சர்ஸ் கிளாஸ் எடுக்கிறப்ப ஏன் நம்மளால கவனிக்க முடியல, ஏன் நம்மளால அதை ஃபோக்கஸ் பண்ண முடியல அப்படின்னா நம்மளோட தடைகள். நம்ம வளர்ந்த விதம், நம்ம பேரண்ட் வீட்டில் இருக்கிற விதம், நம்மளுக்கு ஏற்பட்ட பாதிப்பு, நம்ம இதுவரைக்கும் வளர்ந்து வந்த விதம், இதெல்லாம் சேர்த்து நம்மளை ஒரு இடத்துல கொடுக்குறப்ப நம்ம டீச்சர்ஸ் கிளாஸ் எடுக்கிறப்ப கவனிக்க முடியாமல் நம்ம கவனம் சிதறுது. இது எத்தனை பேருக்கு இந்த பிரச்சனை? டீச்சர்ஸ் கிளாஸ் எடுக்கிறப்ப கிளாஸ் கவனிக்க முடியாத பிரச்சனை. உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ், அதாவது ஸ்ட்ரெஸ் ஏன் சொல்கிறாங்க? எல்லாரும் சொல்கிறாங்களா டாக்டர்கிட்ட போகணுன்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்குது, அதனால தான் கவனிக்க முடியல. ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்குது, அதனால தான் பெண்களுக்கு மாதத்தில் பீரியட்ஸ் டைம் வரும், இதனால் ப்ளீடிங் அதிகமாக இருக்குது, எனக்கு கம்மியாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்குது, அதனால தான் தூக்கம் வரலன்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ரெஸ் ஏன் வருது? நம்மளோட கவனம் சிதறதுனால அதை கவனிக்க முடியாது. அப்போ இந்த திறனை அதிகப்படுத்துறதுன்னா நம்ம டெவலப் ஆகிட்டாங்க. அப்போ நம்ம படிக்கிறப்போ பயம்னு சொல்லி நிறைய பேர் இருக்கோம். எத்தனை பேருக்கு பயம்னு சொல்லி வருது படிக்கணும்னு நினைச்சாலே? மனப்பாடம் பண்ணல. எத்தனை பேர் வீட்டில் போய் படிக்கிறீங்க? வீட்டுக்கு போனால் நான் புக் எடுத்து வச்சு படிப்பேன் அப்படின்னு சொல்கிறவங்க எத்தனை பேர்? வெரி குட். எவ்வளோ நேரம் படிப்பீங்க? அப்போ நிஜமாலுமே படிக்கிறீங்களா இல்லை புக்கு படிச்சுட்டு படிக்கிற மாதிரி ஆக்ஷன் நடக்குதா? ஆக்ஷன். அப்போ இனிமேல் என்ன மாற்றிக்கலாம்? இது எல்லாமே நம்மளை நாமே ஏமாற்றிக்கக்கூடிய செயல் தான். இது
உங்களுக்கு வந்து முன்னாடி பிரச்சனைலாம் மாறுது. எப்படின்னா உங்களால் ஐயோ என்ன ஆகுமோன்னு பயத்துலேயே படிச்சதெல்லாம் மறந்துடும். ஈஸியாக இருக்கிறது கூட கஷ்டமாக தெரியும். அதனால் இனிமேல் உங்களோட வளர்ச்சிக்கு தான் நீங்கள் படிக்கிறீங்க. ஏன்னா உங்களை நீங்களே தூக்கிட்டு வர கஷ்டப்பட்டா உங்களை தூக்கி விட யார் வருவாங்க? என்ன ப்ராக்டிஸ் பண்ணலாம் நம்மளோட கல்வி, நம்மளோட பொருளாதாரம், நம்மளோட சமூக நலம், இது நம்மளுக்கு வளர்ச்சிக்கு நம்ம தான் நம்மளை ஒவ்வொரு நாளும் தூக்கிட்டு போகணும். அந்த தூக்கிட்டு போகிறதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுனா உங்கள் மேலே உங்கள் பேரண்ட்ஸ் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கூலு. அப்போ அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு 100 மடங்காக ப்ராஃபிட் வரணும்னா உங்களோட திறனை அதிகப்படுத்தி நீங்கள் செயல்படுத்தும் திறனை தான் இருக்கணும். ஆக்டிவேஷன் தான் கொண்டு வரும். ஒவ்வொரு நாளும் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆக்டிவேஷன் தான் உங்களுக்கு ஹை ப்ராஃபிட்டாக கிடைக்கும். இதனால் யார் தெரியும்? உங்களுக்கா இன்வெஸ்ட் பண்ண பேரண்ட்டுக்கா? உங்களுக்கு. அப்போ நீங்கள் வந்து ஒரு நாள் சொல்ல முடியல, உங்களால் ஒரு புரிஞ்சுக்க முடியலைன்னா இன்டர்வியூக்கெல்லாம் போனீங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு லெவல்லையே உங்களால் அப்டேட் பண்ண முடியாது. அதை பார்த்தா பேசிக் தான் இருக்குது. பேர், அட்ரஸ்ஸு, இந்த மாதிரி தான். அந்த குறிப்பிட்ட அந்த டைமுக்குள்ள உங்களால் அப்டேஷன் பண்ண முடியாது. அப்போ இப்போருந்தே நம்மளை வளர்த்திட்டு போனால் மட்டும்தான் அந்த ஸ்பீடுக்குள்ளே நம்ம அடாப்ட் ஆக முடியும். எல்லா இடத்துலையுமே நம்ம ஃபிட் ஆக முடியும். நேரத்தில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாமா? அப்போ உங்களுக்கு தொடர்ந்து அடிக்கடி தலைவலி வருது, ஷோல்டர் பெயின் வருது, வயிற்று வலி வருது, பீரியட்ஸ் டைமில் உட்கார முடியல, தலை சுற்றுது, மயக்கம் வருது, காது வலிக்குது, அடிக்கடி ஃபீவர் வருது, இது எல்லாமே உங்களோட என்னது நம்மளை நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம வளர்த்திட்டே வரப்போ இது போன்ற பிரச்சனைகள், உடல் சார்ந்த பிரச்சனைகள் வந்து நம்ம வந்து வளர்ப்போம். இதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாமா? அதனால மோட்டிவேஷனே நம்ம வந்து உங்களுக்கு கிளாஸ் இருக்கிறதோ உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதோ எனக்கு வேலை கிடையாது. உங்களோட ஆக்டிவேஷன், நீங்கள் எந்த அளவுக்கு ஆக்டிவாக வெளியில் வரைக்கிறோ அந்த அளவுக்கு நீங்கள் ஃபுல்லாக ஸ்கோர் பண்ண முடியும். உங்களோட ஹெல்த்தை நல்லா வச்சுக்க முடியும். மேடம் சொன்னது உங்களால் ஃபாலோ பண்ண முடிஞ்சுதா? இப்போது உங்களில் வந்து எஜுகேஷனில் வரக்கூடிய பிரச்சனைகள், இல் எஜுகேஷனல், அது வந்து எதில் வருது? உடம்புல பிரச்சனையாக மாறுது. கரெக்டா? எஸ். இதே மாதிரி தான் உங்கள் பேரண்ட்ஸ்க்கு வந்து உங்களுடைய பேரண்ட்ஸ்க்கு இன்கமில் வரக்கூடிய ப்ராப்ளம், சரியா? ரிலேஷன்ஷிப்பில் வரக்கூடிய ப்ராப்ளம், ஓகே, ஆஃபீஸில் வரக்கூடிய ப்ராப்ளம், அல்லது ஆக்குபேஷன் தொழிலில் வரக்கூடிய ப்ராப்ளம், சில்ட்ரன்ஸ்னால் வரக்கூடிய ப்ராப்ளம், கடன் ப்ராப்ளம், இது எல்லாமே வந்து எதுவாக கன்வெர்ட் ஆகும்னா ஹார்ட் அட்டாக்காகவோ டயபெட்டிக்காகவோ தலைவலியாகவோ மாறும். ஃபாலோ பண்ண முடியுதா? அப்போ ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைன்னா அதுக்கு மெயின் காரணம் வந்து அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனை தான் நோயாக மாறுது. அப்படிங்க நீங்கள் புரிஞ்சுக்க முடியுதா? புரிஞ்சுக்க முடியுதா இல்லையா? பேச மாட்டேங்கிறீங்க. அப்போ உங்கள் பேரண்ட்ஸ்க்கெலாம் வந்து யாருக்கு ஹார்ட் அட்டாக் கடவுள் அல்லது நேச்சர் நம்மளை க்ரியேட் பண்ணையில் ஹார்ட் அட்டாக்கோடு படைக்கவே இல்லை. ப்ராப்ளம் தான் அதிகமாக ஹார்ட் ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ணுது அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரியா? அதே மாதிரி தான் லைஃப் ஸ்டைல் எரர்னு சொல்கிறோம். நம்ம வந்து செய்ய வேண்டிய வேலையை தள்ளி போட்டுருவோம். இது பிரச்சனை. சமீபத்தில் வந்து 70% இளைஞர்கள் வந்து இறப்புக்கு காரணம் ஹார்ட் ப்ராப்ளம். பிகாஸ் லைஃப்பில் வரக்கூடிய பிரச்சனைகள் தான். அதனால் இனிமேல் என்ன செய்யணும்னா நீங்கள் உங்களுடைய எஜுகேஷன் சைடு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும். அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? இப்போ மேடம் சொன்னாங்களே, சிலர் வந்து எங்கள்கிட்ட நிறைய ஸ்டூடெண்ட் நாங்கள் பார்க்குறோம், நாளைக்கு எக்ஸாம்னா மட்டும்தான் இன்றைக்கி படிப்பாங்களாமா. நாளைக்கு வந்து வீட்டு வாடகை கொடுக்கணும், இன்றைக்கி சம்பாதிக்க முடியுமா? சொல்லுங்கள்.
ஸோ இது மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு பல பிரச்சனைகள் வரும். அப்போ படிக்கிறதுங்கிறது தொடர்ந்து இருக்கணுமா, குறைஞ்சிருக்கணுமா? நிறைய பேர் வந்து என்ன செய்கிறாங்கன்னா, புள்ள கஷ்டப்படுது, பையன் கஷ்டப்படுது அப்படின்னு அவங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுன்னு சொல்லிடுறாங்க. இவங்க என்ன ஆயிடுறாங்க, ரெஸ்ட் எடுக்கிற பேரில் அப்படியே தூங்கிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடாது. இன்னையிலிருந்து நீங்கள் உங்களுடைய ஹெல்த்துக்கு எப்படி பண்ணுறீங்களோ அதே மாதிரி எஜுகேஷன் ஹெல்த்துக்கு நீங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடணும். உங்களுடைய ஒவ்வொரு ப்ராப்ளத்தையும் நாங்கள் உங்களுக்கு வெளியே காமிச்சிட்டோம். அதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். முடியலன்னா we will support it. புரியுதா? உனக்கு ஃபாலோ பண்ண முடியுதா? நிறைய பேர் இப்போ எங்ககிட்டே இருக்காங்க. உங்களுக்கு எல்லாம் மீடியாவில் காமிக்கிறலாம் பார்த்தீங்கன்னா, படித்தா பயங்கரமாக வேலை கிடைக்கும்னு சொல்லி வேலை கிடைக்குது. ஆனால் 3 மாதம் கூட அந்த வேலையில் யாருனாலும் இருக்க முடிய மாட்டேங்குது. யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? உங்கள் ரிலேஷனில் யாராவது 3 மாதத்துக்கு முன்னாடி வேலைக்கு வந்தவங்க இருக்காங்களா? வேலைக்கு போயிட்டு திரும்பி வந்தவங்க இருக்காங்களா? பார்த்துருக்கீங்களா? யாராவது இருக்காங்களா? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பார்க்கலாம். பரவாயில்ல சொல்லு. இருக்காங்களா? சொல்லு எக்ஸாம்பிள். சார் அவங்க ஐடி ஃபீல்டுக்கு போயிட்டு அந்த ட்ரெண்டுக்கு அவங்களால செட் ஆக முடியல. அந்த ராகிங் ப்ராப்ளம் அப்படிங்கிறதுனால அவங்களே இன்ஃபீரியராக ஃபீல் பண்ணிட்டனால. இன்ஃபீரியர் கிடையாது, சுப்பீரியரும் கிடையாது, அன்ஸ்கில்டு. அங்கே வந்து 100 பேர் ஓடுற இடத்துல ஒருத்தர் உட்காந்துருக்கானா அவன் இன்ஃபீரியராவா இல்லை ஸ்கில் ப்ராப்ளமா? அதுதான் நான் ஹெல்த் ப்ராப்ளம் மாதிரி இல் ஹெல்த்து. புரியுதா? லேர்னிங்கில் வந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அவனால் பண்ண முடியாமல் வெளியில் வந்துடுறாங்க. சரியா? இன்க்ளூடிங் எம்பிபிஎஸ்லையும் அப்படி தான் இருக்காங்க. புரியுதா? அதே மாதிரி சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டு இதில் நிறைய பேர் வந்து போட்டி ஓட முடியாமல் வெளியில் வந்துட்டுருக்காங்க. வெரி குட், நல்ல உதாரணம். அடுத்து யார்? மேரேஜ்க்கு அப்புறம் வேலைக்கு போகிறது, வேலைக்கு போயிட்டு மேரேஜ் ஆகிறது வரைக்கும் வேலைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் ஃபேமிலி இன்ஜினியராக இருந்தாங்க சார். கோயம்புத்தூர், பாண்டிச்சேரி அந்த மாதிரி சைட்லாம் போயிட்டு. வெரி குட், நல்ல உதாரணம். பாருங்கள், அந்த பாப்பா என்ன சொல்லுதுன்னா, அவங்க ரிலேஷன் வந்து மேரேஜ் போக வரைக்கும் கஷ்டப்பட்டு எப்படியாவது வேலைக்கு போயிரு, ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டா வேலைக்கு போக வேணாம் அப்படின்னு பேரண்ட் சொல்லியிருப்பாங்களா, இல்லை இவரே முடிவு பண்ணியிருப்பாரா? இவரே முடிவு பண்ணியிருப்பார். உட்கார். இது நல்ல உதாரணம். இதனால தான் நாங்கள் சொல்கிறோம் என்னென்னா, உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் தடை ஏற்படுதோ, எப்படி உடல் தடை ஏற்பட்டால் நம்மளால் வேலை செய்ய முடியாதோ அதே மாதிரி ஸ்கில் தடை, அதாவது ஸ்கில் கேப் இருந்ததுனா கூட இந்த பிரச்சனை வருங்கிறது நீங்கள் புரிஞ்சுட்டிங்கன்னா எப்போவுமே எங்களை மாதிரி எக்ஸ்பர்ட்டை நீங்கள் கன்சல்ட் பண்ணி நீங்கள் டெவலப் ஆகிக்கலாம். ஃபாலோ பண்ண முடியுதா? பாருங்கள், நிறைய பேர் வந்து கல்யாணத்துக்காக மட்டும்தான் வேலைக்கு போவாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் வேலைக்கே போக முடியாது. இன்றைக்கி நாங்கள் நிறைய பார்க்குறோம். அதனால் உங்களுடைய நிறுவனம் வந்து எங்களை அறிமுகப்படுத்தி விடுதுன்னா எங்களுடைய கன்சல்ட்டிங்கை எடுத்து நீங்கள் பெரிய வேலை டெவலப் ஆகணும். ஆகிடலாமா? அதே மாதிரி நிறைய பேர் பேரண்ட் இருந்தால் அழுதுகிட்டே இருப்பாங்க. என்னால் படிக்கவே முடியல, என்னால் சாப்பிடவே முடியல, அப்புறம் என்னால் ஜாலியாகவே இருக்க முடியல, அப்புறம் fill in the blanks சொல்லுங்கள். என்னால் டிவி பார்க்கவாமே இருக்க முடியல, அல்லது டிவி பார்க்கவே முடியல. அதுக்கடுத்து சொந்தக்கார வீட்டுக்கு மொபைல் தரவே மாட்டேங்கிறீங்க, மொபைல் தரவே மாட்டேங்கிறீங்க. அடுத்து மொபைல் வாங்கி தரவே மாட்டேங்கிறீங்க. அந்த இடத்துல முதல்ல வாங்கிங்கிற ஒரு வேர்டு போட்டுக்கணும் ப்ராக்கெட்டில். வாங்கி தரவே மாட்டேங்கிறீங்க. அதுக்கடுத்து என்ன, தூங்கவே, கரெக்டாக தூங்கவே விட மாட்டேங்கிறீங்க. என்ன ஸ்கூலு? ஆனூர் ஸ்கூலு? இல்லை, என்ன ஸ்கூலு? ஏன் படிக்க சொல்கிறாங்க? இதே மாதிரி தான் என்கிட்ட ஒருத்தர் வேலைக்கு வர்றாரு. வேலைக்கே போக மாட்டேங்கன்னு, ஹஸ்பண்டு வேலைக்கு போக மாட்டார், ஒய்ஃப் கூட்டிகிட்டு வர்றாங்க. அவருக்கு ஏன்டா வேலைக்கு போக மாட்டேங்கன்னா, வேலை சொல்கிறாங்க சார். யாராவது சம்பளம் ஃப்ரீயாக கொடுப்பாங்களா? சரியா? ஸோ இதெல்லாமே வந்து நம்மளுடைய இல் ஹெல்த் மாதிரி ஸ்கில் ஹெல்த் ப்ராப்ளம். என்னது? ஸ்கில் ஹெல்த் ப்ராப்ளம். நோட் பண்ணிக்கோ, ஸ்கில் ஹெல்த். நீங்களே என்னுடைய பிரைட் ஸ்டூடெண்ட்டாக மாறிட்டீங்க. நிறைய பேருக்கு தலைவலி வருது, காய்ச்சல் வருதுன்னா இதுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட்டு இந்த மைண்ட் செட் நாலேஜ் தான் அப்படின்னு நீ சொல்கிற அளவுக்கு வந்துடணும். ஓகேவா? சரியா? இது என்னது? ஸ்கில் ஹெல்த். ஸ்கில் ஹெல்த்து இல்லைன்னா அவங்களால வேலை செய்ய முடியாது. பெருசாக போட்டுங்க. சரியா? சிலர் வந்து எப்போவுமே
நிறைய ஸ்டூடெண்ட்டை நாங்கள் பார்க்குறோம், தனியாக தான் இருப்பாங்க, யாரு கூட பேசவே மாட்டாங்க. அப்படிப்பட்ட பர்சனாலிட்டியோட வாழ்ந்துட்டுருக்கீங்களா? என்னுடைய ப்ரொஃபஸர் ஒரு ரிசர்ச் ரிப்போர்ட் அனுப்பிச்சிருந்தார். யாரெல்லாம் வந்து சீக்கிரம் செத்து போவான்னு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், யாரெல்லாம் சீக்கிரம் சாவாங்கிற ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அனுப்பிச்சார். சாகருக்கு எளிய வழி, எலி வழி கிடையாது, எளிய வழி, ட்ரை டு லிவ் வித் இடியட். என்ன அண்டர்ஸ்டாண்ட்? யாரெல்லாமே வந்து முட்டாள் கூட வாழ்கிறாங்களோ அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் கன்ஃபார்ம். ஆமாம், ஹார்ட் அட்டாக்கு கன்ஃபார்மு. அதனால் நீங்கள் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும். நிறைய பேருக்கு வந்து சிரிக்க பிடிக்காது, பார்த்துருக்கீங்களா? எப்போ பார்த்தாலும் பயங்கரமாக இருப்பாங்க. சிலருக்கு பேசுறதுக்கு பிடிக்காது, சிலருக்கு பேசாமல் இருக்க பிடிக்காது, சிலருக்கு எழுத, எத்தனை பேருக்கு எழுதுறது கஷ்டமாக இருக்குது? கை தூங்க, வெக்கமே படக்கூடாது. இதெல்லாம் என்னது? வெரி குட், கை கீழே ஓடுங்க. இப்படி தான் ஒரு நர்ஸம்மா எழுதுறதுக்கு பிடிக்காது. அந்த அம்மாவை நர்ஸாக வந்துருச்சு. டாக்டர் சொல்கிறாரு மருந்து டெப்டோமைட்டின்னு எழுதுறாரு. இந்த அம்மா டி எதுக்கு ஒரு டொப்ரோமைனு டி போட்டுருச்சு. அவங்க என்னாச்சு? அவங்க எல்லாம் ஓ போட்டாங்க. ஏன்? பாடி என்ன ஆயிடுச்சு? டெட்டு. அதனால் நல்லா ஞாபகத்தில் வச்சுங்க. நம்மளை மாதிரியே எழுத பிடிக்காத ஒரு நர்ஸோ அல்லது நர்ஸோட அசிஸ்டண்ட்டோ வந்தால் மருந்து ஏ போடுறதுக்கு போல் ஆ போட்டால் அப்புறம் ஓ போட வேண்டியது தான். அதனால் நீங்கள் என்ன செய்யணும்? எழுத பிடிக்கலைன்னா நீங்கள் நல்லா புரிஞ்சுக்க, நம்மளை மாதிரியே யாருமே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோமா நினைக்கக்கூடாதா? சரி, இப்போ நான் சொல்கிறது வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு என்னென்ன ப்ராப்ளம் வரும்னா, ஃபஸ்ட்டு வந்து டைகிராஃபியாக எழுதுறதுக்கு பிடிக்கவே பிடிக்காது. கருமச்சி அப்படின்னு தோணும். ஒரு சிலருக்கு வந்து புக்கை பார்த்தாவே என்ன வரும் சொல்லுங்கள்? அப்படி பிடிச்சி புக்கை பிடிச்சி பர்ரு 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 கிழிச்சு அப்படின்னு எழுத்து வீசிட்டு இப்படி போய் பார்த்தா படங்கள் அப்படியே ஸ்லோ மோஷனில் போகிற மாதிரி, பேப்பர் விழுகிற மாதிரி தோணும். தட் இஸ் டிஸ்லெக்ஸியாங்கிற ப்ராப்ளம். ஒரு சிலருக்கு வந்து மேக்ஸை மட்டும் பார்த்தா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? மேக்ஸ் மிஸ் பார்த்தா சொல்லலை, பல பேர்த்துக்கு வந்து கனவுலையே வந்து மேக்ஸ் மிஸ் தான் வருதாமா. எழுதிட்டியா ஹோம் ஒர்க் பண்ணல, வந்தோடனே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆல் த ஸ்டூடெண்ட் அட்டென்ஷன் ப்ளீஸ் டேக் த சம். எப்படி இருக்குது காலையில் வந்தோன்னே? சிலருக்கு வந்து தட் இஸ் கால்டு மேத்தமெட்டிக்கல் டிஸார்டர். இன்னும் ஒரு சிலருக்கு வந்து மேக்ஸ் மட்டும்தான் பிடிக்கும், மற்ற 5 சப்ஜெக்ட்டு 4 சப்ஜெக்ட் பார்த்தா என்ன பிடிக்கும்? பைத்தியம் பிடிக்கும். ஸோ இதெல்லாமே வந்து உங்களுடைய தவறு கிடையாது, உங்களுடைய ஸ்கில் ஹெல்த் ப்ராப்ளம். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸ்கில் ஹெல்த் ப்ராப்ளம். அதே மாதிரி எப்போவுமே பேரண்ட்ஸை வந்து மேடம் சொன்னாங்க டிபெண்ட் பண்ணி, அம்மா ஏன் 5 மணிக்கு எழுப்பிவிடு, 5 மணிக்கு அம்மா 5 நிமிஷம் 5 நிமிஷம் அந்த அம்மாவுக்கு கோபம் வந்து எப்படியோ படுத்து நாசமாக போன்னு ஒரு நல்ல ஒரு புகழ்ச்சி வார்த்தை சொல்லும். அதுக்கப்புறம் வந்து உங்களோட இருக்கிறத விட நான் போகிறதே பெட்டர் எங்கள் ஸ்கூலுக்கு அப்படின்னு சொல்லி அவசரம் வந்து நிறைய பேர் குளிக்கிறதுக்கே பிடிக்க மாட்டேங்குது. காலையில் எழுந்திரிச்சுன்னு குளிக்கிறது. அமெரிக்காக்காரெல்லாம் எடுத்து, அமெரிக்காக்காரங்க உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு அவன் நைட்டு தான் பல்லு விளக்கிட்டு குளிச்சிருவான், காலையில் பல்லெலாம் விளக்க மாட்டான், புஷ்னு வாயில் அடிச்சுட்டு வந்துடுவாங்க. தெரியுமா உங்களுக்கு? ஏன்னா எங்கள் கிளைண்ட்ஸ் நிறைய அமெரிக்காவில் இருக்காங்க, குளிக்கவே மாட்டாங்க. மேக்கப் முதல் கூட நைட்டே பண்ணிடுவாங்க. அப்படியே டெட் பாடியாட்டு படுத்துட்டு அப்படியே எழுந்திரிச்சு புஷ்னு அடிச்சுட்டு வந்துடுவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் அப்படிலாம் இருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். எஸ், கரெக்ட். நீங்கள் குளிச்சிட்றீங்கல்ல? இல்லை, குளிக்கிறது இல்லை, குளிச்சிடுறீங்க. வெரி நைஸ், வெரி நைஸ், கிரேட். உங்களையெல்லாம் நான் பாராட்டுறேன், உங்களையெல்லாம் பாராட்டுறோம். நிறைய பேர்த்துக்கு வந்து உண்மையை சொல்கிறோமா, நீ தப்பாக நினச்சிக்காதீங்க, ரைட்டாக நினச்சிக்காதீங்க. நிறைய பேர்த்துக்கு அது ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அது தப்பு கிடையாது, அது ஸ்கில் ஹெல்த் ப்ராப்ளம். காலையில் எழுந்திரிச்சு விறுவிருண்டு ஃபில்லிங் த பிளாங்க்ஸு, தண்ணியில் கை வைக்கிறோமா, இது சேம் ப்ராப்ளம். காலையில் எழுந்திரிச்சு யார் சுட சுட தண்ணீர் குடிக்கிறது, அதுவும் ப்ராப்ளம். நிறைய பேருக்கு நாங்கள் பார்த்துருக்கேன், ஜென்ஸுக்கும் சரி
லேடிஸ் இந்த ப்ராப்ளம் வந்து எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும் தெரியுமா? ஆம்பளைக்கு இன்னொரு நோய், பொம்பளைக்கு ஒரு நோய் கிடையாது. சார் பொம்பளை தலைவலி, ஆம்பளை தலைவலின்னு எதாவது இருக்கா? சொல்லுங்கள். டாக்டர்கிட்ட போய் சார் இது பொம்பளை தலைவலி சார், இல்லை சார் இது ஆம்பளை தலைவலி எப்படி இருக்கா? டாக்டர் வந்து ஐயோ தெரியாமல் கொண்ட ஆம்பளை தலைவலிக்கு கொடுத்த மருந்து கொடுத்துட்டேன், பொம்பளை தலைவலிக்கு அப்படி தான் இருக்காங்க. எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் தலைவலி. கண்ணாடி வேறு கண்ணாடி இருக்குதா சார்? ஆம்பளை கண்ணாடி இருக்கா எல்லாத்துக்கும்? அப்போ நீ இனிமேல் வந்து பிரச்சனை வருதுனாவே அது என்னது? ஸ்கில் ஹெல்த் ப்ராப்ளம். புரியுதா? அது இன்னும் சொல்ல போனால் ஸ்கில் ஹெல்த் டிஸார்டர். புரியுதா? எப்படி போட்டிருக்கீங்க? SHD டிஸார்டர். இது வர்றதுனால தான் நிறைய பேர்னால எப்போ பார்த்தாலும் அப்பாட்ட போய் அம்மாட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க, எனக்கு சொல்லி கொடுக்குறதே புரியல. அப்புறம் என்ன சொல்லுவீங்க? சொல்லி கொடுக்குறதே புரியல, படித்தா மறந்து போகுது. அடுத்து சொல்லுங்கள். அடுத்து என்ன சொல்லுவீங்க? வேணும்னே டெஸ்ட் வைக்கிறாங்க, வேணும்னே டெஸ்ட் வைக்கிறாங்க, அல்லது டெய்லி டெஸ்ட் வைக்கிறாங்க. எது கரெக்டு? ரெண்டுமே கரெக்டு தான். ரெண்டுமே வேணும்னே என்னை பார்த்தாவே டெஸ்ட்டாக வைக்கிறாங்க. நிறைய பேரண்ட்ஸ் போய் அப்படி சொல்லிடுறாங்க, என்னை பார்த்தாவே அவங்க அடிக்கடி டெஸ்ட் வைக்கிறாங்க. தீஸ் ஆர் ஆல் ஸ்கில் ஹெல்த் ப்ராப்ளம். ஓகே, இந்த ஸ்ட்ரெஸ்ஸுங்கிற வார்த்தையை வந்து இனிமேல் நீங்கள் யாருமே யூஸ் பண்ணக்கூடாது. அது நாங்கள் தான் பார்த்து உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிக்க முடியும். ஒரு மனுஷனுக்கு வந்து ஃபிசிக்கல் ஸ்ட்ரெஸ் இருக்குது, உடல் ரீதியான அழுத்தம், ஃபேமிலி ஸ்ட்ரெஸ் இருக்குது, ஃபினான்சியல் ஸ்ட்ரெஸ் இருக்குது, ஃப்ரெண்ட்ஷிப்புடைய ஸ்ட்ரெஸ் இருக்குது, எஜுகேஷன் ஸ்ட்ரெஸ் வேறு, அதே மாதிரி லேர்னிங் ஸ்ட்ரெஸ் வேறு, இப்படி ஏகப்பட்டது இருக்குது. இது வரைக்குமே ஒரு 55 வகையான ஏரியாக்களில் வந்து ஸ்ட்ரெஸ் இருக்குது. அதை கண்டுபிடிச்சா மட்டும் பார்த்தாது, அதை குணப்படுத்தாத அதுலேருந்து வெளியில் வர முடியும். அதனால் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிற வார்த்தையை நீங்கள் யாருமே பயன்படுத்தக்கூடாது. அது கண்டறியறதுக்கு தனி லேபே நாங்கள் வச்சுருக்கோம். சரியா? சரி. இப்போ இன்னையிலிருந்து நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, உங்கள் மேலே சுயமாக அனுதாபப்படக்கூடிய சிலர் இருப்பாங்க. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்கிறேன், விடிய முழிச்சு படிக்கிறேன், மார்க்கே வரமாட்டேங்குது. இன்னொருத்தர் ஜாலியாக பேசிட்டு சுற்றிக்கிட்டே இருக்காங்க, அவங்களுக்கு மட்டும் மார்க் வருது. ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு இந்த எண்ணத்தை தூக்கி எறிஞ்சிடணும். ஓகே, அதுக்கு அடுத்தது, ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் நீங்கள் புஸ்தகத்தோடு வாழ்கிறீங்க? எத்தனை மணி நேரம்? எவ்வளோ நேரம் இருப்பீங்க? பாரு, அது கூட பக்கத்தில் பார்த்து நான் எவ்வளோ நேரம் இருக்கிறேன் அப்படின்னு கேட்டுக்கிறேன். எவ்வளோ நேரம் இருப்பீங்க? உங்களால் எவ்வளோ நேரம் புக்கோட வாழ்கிறீங்கிறது முக்கியம் அல்ல, எவ்வளோ நேரம் புக்கை வந்து பயன்படுத்துகிறீங்கிறது தான் முக்கியம். அதனால் இதை நீங்கள் பயன்படுத்தணும். சரியா? அதுக்கடுத்து வந்து டீச்சர் சொல்லி கொடுக்குறது புரியலையா, டீச்சர் சொல்லி கொடுக்குறது புரிஞ்சிக்க முடியலையா? என்ன சொல்லணும்? புரிஞ்சிக்க முடியல. இது டீச்சர் ப்ராப்ளமா நம்மளுடைய ப்ராப்ளமா? ஃபஸ்ட்டு உங்களுடைய ப்ராப்ளம்ங்க நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா தான் நீங்கள் ஒர்க் பண்ண முடியும். நிறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, டீச்சர் சொல்லி கொடுக்குறது புரியல, அவசரமாக நடத்துகிறாங்க, ஸ்லோவாக நடத்தினா தான் புரியுது. இது சரியான பதிலா இல்லை ஸ்கில் ஹெல்த்தோடைய ப்ராப்ளமா? என்னது? ஸ்கில் ஹெல்த் ப்ராப்ளம். ஸோ இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ இன்னிலிருந்து அதிக நேரம் படிக்க ஆரம்பிச்சிடலாமா? சரி, உங்களை யாராவது கம்பல்சன் பண்ணி உங்கள் வீட்டில் ஒட்டிச்சு படிக்க வைக்கிறாங்களா, இல்லை நீங்களே படிக்கிறீங்களா? சொல்லுங்கள். நீங்களே தான் படிக்கிறீங்களா? யாராவது வீட்டில் வந்து 4 பேர் என்ன நினைப்பாங்க, 4 பேருக்காக படின்னு சொல்கிறாங்களா? அப்படிலாம் இல்லைவா? சரி. அதே மாதிரி உங்கள் பேரண்ட்ஸுடைய சுச்சுவேஷன் உங்களால் புரிஞ்சிக்க முடியுதா, இல்லை அவங்க உங்களை புரிஞ்சுக்கணும்னு ட்ரை பண்ணுறாங்களா? எது கரெக்டு? பேரண்ட்ஸு உங்களை புரிஞ்சுக்கிறாங்களா, நீங்கள் பேரண்ட்ஸை புரிஞ்சுக்கிறீங்களா? சொல்லுங்கள். நான் ஒரு முக்கியமான கேஸ் ஹிஸ்ட்ரி ஒன்று சொல்கிறேன். சமீபத்தில் வந்து ஒரு பிரசிடெண்ட், ஊராட்சியுடைய பிரசிடெண்ட் எங்களை கூப்பிட்டுருந்தார் அவங்க ஸ்கூலுக்கு. அந்த ஸ்கூலுக்கு போனோம். அங்கே போன பின்னாடி
சாதாரண கவர்மெண்ட் ஸ்கூலு. அந்த ஸ்கூலில் படித்த ஒரு பொண்ணு எம்பிபிஎஸ்சில் ஜாயின் பண்ணியிருக்குது, நீட் பாஸ் பண்ணி. அது எப்படி நடந்தது அப்படிங்கிறத உளவியல் ரீதியில் தெரிஞ்சுக்கணும்னு எங்களை கூப்பிட்டாங்க. நாங்கள் போனால் அந்த ஊர் ஃபுல்லாகவே அந்த பொண்ணு ஜாயின் பண்ண வரைக்கும் அது எப்போ பார்த்தாலும் செல்லு பார்த்துட்டு மாடி மேய்க்குன்னு தான் தெரியும். அது மாடி மேய்ச்சிட்ருக்கோம், ஆடு மேய்க்கும், சரியா? ஆனால் எப்போ பார்த்தாலும் செல்லு வச்சுக்கிட்டே இருக்கும். இது அந்த ஊர் மக்களே பார்த்துருக்காங்க, ஒரு புள்ள மாடு மேய்க்கிற போல் செல்லு பார்க்குதுன்னு சொல்லிட்டு. ஆனால் நீட்டில் அதிக மார்க் எடுத்த பின்னாடியே தெரிஞ்சது அந்த புள்ள நீட்டுக்காக செல்லை வச்சு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிறது தெரியும். புரிஞ்சுதா? டியூஷன் போகலை, எங்கேயுமே போகல. ஏன்னா அவங்க அம்மா அப்பா சாதாரண தொழிலாளி, எழுத படிக்க தெரியாது. புரிஞ்சுதா? எழுத படிக்க தெரியாது. அந்த பொண்ணுடைய வளர்ச்சி எப்படி இருக்குன்னு எங்கிட்ட சொல்கிறதுக்காக கூப்பிட்டுருந்தா. இப்போ நாங்கள் போய் நிறைய ஆய்வுகள்லாம் பண்ணினோம். அங்கே போனால் அந்த பொண்ணுக்கு காது கேட்காதான். 5th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறப்ப அந்த படித்த டீச்சர்கிட்ட போய் கேட்டால் அந்த பொண்ணுக்கு காது கேட்காது. ஆனால் கண்ணை மட்டும் விரிச்ச கவனமாக கேட்குமா. புரிஞ்சுதா? உடம்புல எவ்வளோ பிரச்சனை இருக்குன்னா எல்லாத்துக்கும் இருக்கிற பிரச்சனையை விட 100 மடங்கு உடம்புல பிரச்சனை. ஆனால் டெய்லி என்ன செஞ்சாகணும், அவங்க வாழ்வியல் சூழ்நிலைக்காக ஆடு மேய்ச்சாகணும். அந்த ஆடு டெய்லி விற்க முடியுமா? எத்தனை நாளைக்கு விற்க முடியும்? ஆடு மேய்ச்சா 6 மாதம், 1 வருஷத்துக்கு ஒருக்காக ஒரு ஆட்டை வைக்க முடியும் இல்லையா? அந்த ஆடு கோழிகள் தான் அது வருமானம். வீட்டுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா பயங்கர மழை தண்ணி வெஞ்சு இப்படி 6 மாதிரி இருக்குது, படுக்கிறதுக்கு கூட இடமில்லை, சரியா? அந்த ஒரு சூழ்நிலையில் படித்து இன்றைக்கி பண்ணியிருக்குது. அது படித்து பாஸ் பண்ண வரைக்கும் யாருமே ஏற்றுக்கல. அதுக்கு பின்னாடி டோட்டல் உலகம் அந்த பொண்ணுக்கு சப்போர்ட். பணம் எவ்வளோ வேணும், ட்ரெஸ் எவ்வளோ வேணும், அத்தனையுமே சாதாரண ஒரு விஷயம். அப்போ அவங்களுக்குள்ளே இருந்தது திறனா வசதியா? திறன். அவங்க வீட்டில் அவங்க அம்மா அப்பாவுக்கு எம்பிஎஸ்னால் என்னென்னு தெரியாது, நீட்னா என்னென்னு தெரியாது. புக்கெல்லாம் யார் வாங்கி கொடுத்துருக்காங்க? யாரும் வாங்கல. புரிஞ்சுதா? அவங்க வீட்டுக்குள்ளே மேடம் போனாங்க, வாங்க வாங்க தண்ணி விழுது. உள்ள பூந்தவுடனே ஆடு கோழி இதெல்லாம் கட்டி வச்சு விழுது. உள்ள பூந்தவுடனே ஆடு கோழி இதெல்லாம் கட்டி வச்சிருக்காங்க. அந்த பொண்ணோட பேர் சொன்னோன்னு அந்த இதெல்லாம் கத்த ஆரம்பிச்சிடும், அந்த பிள்ளை காணோம்னு சொல்லிட்டு. அப்போ அந்த பொண்ணு அது மேலே எவ்வளோ உயிராக வளர்த்துருக்கோம், தன்னை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு எவ்வளோ தேடி இருக்கும், யார்கிட்ட போய் டவுட்டு கேட்டு அது படிச்சிருக்கோம். அப்போது நம்மளுக்கு எவ்வளோ வசதி வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுத்துமே நம்மளுக்கு தெரிஞ்சு கூட்டாடி ஒரு இடத்துக்கு நீங்கள் கூட்டிகிட்டு போகணும்னா உங்களுக்கு படிக்கிறக்கு ஏற்பாடு பண்ணி எல்லா வசதிகளையும் ஏற்பாடு பண்ணி கொடுத்தா கூட நம்ம என்ன பண்ணுறோம், பிரச்சனை சொல்லிக்கிட்டு என்னால் படிக்க முடியல, ஸ்கூலுக்கு போனால் பிரச்சனை, இங்கே வந்தால் பிரச்சனை, இங்கே வந்தால் படின்றீங்கன்னு நம்ம கம்ப்ளைண்ட் சொல்லிட்டு நம்மளோட காலத்தையும் நேரத்தையும் வீட்டடிச்சுட்டு நம்மளோட திறமைகளை வளர்த்திக்காமே இருக்கிறோம். நம்ம ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ணாமல் இருந்தால் நம்ம ஜெயிக்க முடியாது. அந்த பொண்ணு ஜெயிச்சதுக்கு ஒரே ஒரு காரணம் நாங்கள் வளர்த்திக்கிட்டே இருந்தது. அந்த பிள்ளைக்கு நெட்டு ரீசார்ஜ் பண்ணது கூட பார்த்தா யாரோ ஒருத்தர் ஹெல்ப் பண்ணினாங்க. அது இப்போ அந்த வேலை செஞ்சு அதில் வருமானத்தில் போட்டு படிச்சது. அந்த ஸ்கூல் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் அந்த பொண்ணு படித்த கிளாஸ் ரூமில் போய் பார்க்க நோட் எடுத்து காமிக்கிறாங்க. இந்த பொண்ணுக்கு நாங்கள் பேசுறதே புரியாது, காது கேட்காது, ஆனால் சொல்லி கொடுத்ததை அப்படியே எழுதுவோம். ஒரு தடவை நான் சொல்லி கொடுத்துருப்பேன், அதை கவனிச்சுட்டு அப்படியே ரிப்பீட் பண்ணும், அப்படியே எழுதும். அப்போ எந்த அளவுக்கு அந்த பொண்ணுக்கு கவனிக்கும் திறன் இருந்திருக்கு, அதுதான் அந்த பொண்ணு உயர்த்திட்டு இருக்குது. அதனால் நம்ம எப்பவுமே கவனிக்கும் திறனை அதிகப்படுத்தணும். அதே மாதிரி உள்வாங்கிறது நம்ம எதை அதிகமாக உள்வாங்குறோம், ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட பேசி என்டர்டெயின்மெண்ட் வாங்கணுமா, இல்லை உங்கள் மொழி சார்ந்த விஷயத்தை அதிகமாக உள்வாங்குவீங்களா, இல்லை என்டர்டெயின்மெண்ட்டாக நீங்களே பேசி உங்களை சந்தோஷப்படுத்திக்கிறீங்களா? அப்போ அதுதான் உங்களோட ஸ்கில். அப்போ நம்மளுக்கு தேவையான தகவல் உள்ள போடணும், தேவையானதை வெளிப்படுத்தணும். அப்போ தான் நம்ம டெவலப் ஆக முடியும். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா கண் எரியுதுன்னு சொல்லுவாங்க. எத்தனை பேருக்கு கண் எரியுது? பார்த்தீங்கன்னா அதிக நேரம் நீங்கள் படிக்கிறேன்னு சொல்லி புக்கை வச்சுக்கிட்டு உங்கள் கவனம் அதில் போகாமல் இருந்துச்சுன்னா கண் எரியும்.
அதே மாதிரி ரொம்ப நேரம் தூங்கிட்டு இருந்தீங்கனாலும் கண்ணெறியும், தூங்காமல் இருந்தாலும் கண்ணெறியும். அப்போ நம்மளோட அன்றாட செயல்கள் ஏன் அவங்களுக்கு திரும்ப திரும்ப இது சொல்கிறேன்னா, உங்களை நீங்கள் எந்த அளவுக்கு சௌகரியமாக வச்சுருக்கீங்களோ அந்தளவுக்கு உங்கள் ஹெல்த் ஒவ்வொன்றா பாதிக்கப்பட்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதோட தொடர்ச்சி பார்த்தீங்கன்னா திடீர்னு அழுக வரும். பயம் சார்ந்த விஷயங்கள் நான் சொல்லியிருந்தேன், அதோட கண்டினியூஷன் தான். பயம் வந்து படிப்பு சார்ந்து மட்டும் இருக்காது. உங்களுக்கு திடீர்னு ஒரு கரப்பாம்பூச்சி பார்த்தா பயமாக இருக்கும், ஒரு சத்தமாக யாராவது பேசுறது பார்த்தா பயமாக இருக்கும், ஏன்னு ஒரு பேர் சொல்லி கூப்பிட்டாங்கன்னா பயமாக இருக்கும், வீட்டில் அம்மா அப்பா சத்தமாக பேசிட்டா ஒரு பயம் வரும், டீச்சர்ஸ் சத்தமாக ஏதாவது சொல்லிட்டா பயம் வரும், ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது ஏன் இப்படி பண்ணேன்னு கேட்டால் அவங்க வந்துடும். இந்த மாதிரி எத்தனை பேருக்கு இருக்குது? ஏதாவது ஒன்று நினச்சா எனக்கு ஒரு பயம் வருது, அதனால் என்னால் மற்றதில் கவனிக்க முடியல, படித்து சார்ந்த விஷயங்கள் கவனிக்க முடியலன்னு இல்லை. ஒரு ப்ராப்ளம் எங்களுக்கு அப்படி வராங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மழை வரக்கு முன்னாடி இருட்டாகுங்கள, அது பார்த்தா பயம் வந்துடும். இந்த வெயில் குறைஞ்சாலே பயம் வந்துடும். மழை வந்துருமோ, மழை வந்துச்சுன்னா என்ன ஆகும், என்ன ஏதாவது ஆயிடுச்சுன்னா நம்ம ஹெல்த்துக்கு என்னதாவது ஆயிடுச்சுன்னா நம்ம அழுதுதா என்ன பண்ணுறது. அப்போ கொஞ்சம் லேசாக அந்த வெயில் மறையிற மத்தியானத்துக்குனால கொஞ்சம் வெயில் மாறும்ல, அது பார்த்தா கிளாஸ் எடுக்கிறப்போ கவனிக்க முடியாது. அப்போ டீச்சர் வந்து ஏன் கிளாஸ் எடுக்கிறப்ப என்ன பண்ணுறேன்னு கேட்டு என்ன பண்ணுறது, எல்லாத்துக்கும் முன்னாடி அவமானம் பண்ணணும்ல, அப்போ எல்லோரும் என்னை பார்ப்பாங்கல்ல, இதனால நான் கவனிக்க முன்னாடி படிக்க முடியாதுல்ல, படிக்க முடியாட்டி எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலே எப்படி மார்க் எடுக்கிறது, மார்க்கில் கம்மியாகிடுச்சுனே வந்துச்சு, எக்ஸாமில் போய் உட்காந்துட்டு அது எழுத போகிறப்ப வந்துச்சுனே, அந்த டைமில் ரெஸ்ட் ரூம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது, அந்த ரெஸ்ட் ரூம் வரப்போ வெளியில் இல்லைன்னா என்ன பண்ணுறது, ரெஸ்ட் ரூம்க்கு எப்படி தனியாக போகிறது, எக்ஸாம் டைமில் மிஸ் விடுவாங்களா, தண்ணி குடிக்க கேட்டால் விடுவாங்களா, இப்படின்னா அந்த ஒரு எண்ணம் இத்தனை எழுத்துக்கு போகும். அப்போ இது எல்லாமே நம்மளோட திறன் பற்றாக்குறை தான். அப்போ நம்ம ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ணுறது இதெல்லாம் கிடையாது. பயம்னு ஒற்றை வார்த்தை சொல்கிறது ஒன்று சார்ந்து மட்டும் இருக்காது, அதுக்கு பல போகிறது தான். யாராவது பேசினா திடீர்னு அழுக வரும், வீட்டில் ஏதாவது நம்ம கேட்டது நம்மளுக்கு வாங்கி கொடுக்கல, ஒரு தடவைக்கு மேலே 2-3 தடவை நீங்கள் கேட்குறீங்க, இத்தனை தடவை கேட்டு நான் இந்த பொருளை வாங்கணுமா அப்படின்னு ஒரு ஆனந்தம், ஆத்திரம், கோபம், அது அழுகையாக வெளிப்படும். நான் ஏன் படிக்கணும், நான் எதுக்கு ஸ்கூலுக்கு போகணும், நான் கேட்டு வாங்கி கொடுத்தாதான் ஸ்கூலுக்கு போக முடியாது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. வெரி குட், வேறு ஓப்பனாக சொல்கிறாங்க, இதுதான் கரெக்டு, இப்போ தண்ணி கொடுப்பாரு, வெரி குட். இது எல்லாமே நம்மளோட திறன் பற்றாக்குறை தான். அப்போ நம்ம இதை வளர்த்துக்கிட்டோம்னா நம்ம டெவலப் ஆகிக்கலாம். அப்போ இது எல்லாமே நம் சார்ந்த பிரச்சனையை தவிர நம்மளுக்கு ஒரு பொருள் வாங்கி கொடுக்காது, இது வரைக்கும் நம்மளுக்கு வாங்கி கொடுக்காம இருந்தாங்க, கேட்டதுக்கு மேலே நம்மளுக்கு வாங்கி தான் கொடுக்குறாங்க. அப்போ ஒரு பிளாக்மெயில் மாதிரி நம்ம பண்ணுறது தான், நம்மளே தாழ்த்திக்கிறது தான். நம்ம இடத்துல ஃபிட்டாக முடியாமல் எங்கேயாவது போய் பேசணும், சாதாரணமாக உங்கள் கூட இருக்கிறவங்க கூட நம்மளால் பேச முடியும், அதுவே ஒரு சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா பேசுறதுக்கே பயம் வரும். நான் போய் சொல்லி என் ஃப்ரெண்டு சொல்லி அவள் என்ன ஏதாவது தப்பாக நினச்சிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு பயம் வரும். அம்மா கிட்ட போய் உங்களோட பிரச்சனைகளை சொல்கிறதுக்கு வாய் வராது, பேசுறது. டீச்சர்ஸ் கிட்ட போய் ஏதாவது சொல்லணும்னா அந்த இடத்துக்கு பேச்சு வராது, தயக்கம் வரும், பதட்டம் வரும், என்ன வார்த்தை போடுறதுனே தெரியாது. இது போன்ற சிக்கல்களுக்குள்ள தான் உங்கள் மைண்ட் போய் சிக்கிக்கும். இதுக்கு தான் உங்களோட திறனை நாளுக்கு நாள் நீங்கள் அதிகப்படுத்தணும். அப்போ நீங்கள் யார் கூட இருக்கீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி இருக்குது, நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு படிப்பு சார்ந்து பேசுகிறீங்களா இல்லை என்டர்டெயின்மெண்ட் சார்ந்து பேசுகிறீங்களா, இதை பொறுத்து தான் உங்களோட ஸ்கில் இருக்குது. அப்போ நம்ம ஸ்கில்லை உருவாக்குறது தேவையான தகவலை மட்டும்தான் உள்ள கொடுத்துட்டே வரும். ஓகே, ஃபாலோ பண்ண முடியுதாம்மா? ஓகே. அதே மாதிரி உங்கள் பேரண்ட்ஸை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணுமா இல்லை அவங்க உங்களை புரிஞ்சுக்கணுமா? நீங்கள் தான் அவங்கள புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு வந்து வசதி வாய்ப்பு இல்லைன்னு கவலைப்பட வேண்டாம். உனக்கு படிப்பு நல்ல ஸ்கோர் இருந்துச்சுன்னா உதவி செய்கிறதுக்கு உலகம் தயாராக இருக்குது. ஸோ இன்னையிலிருந்து மாற்றிக்கலாமா? அதிகமாக கோவப்படுறது, எப்போவுமே வந்து தன்னை பற்றியே யோசிக்கிறது, இதெல்லாம் தவிர்த்துருங்க. ரெண்டாவது, சிலருக்கு வந்து சத்தமாக பேசினா கூட இன்றைக்கி நிறைய பேர் எங்களுடைய கன்சல்ட்டிங் வர்றப்போ சொல்கிறாங்க, சார் திட்டுறாங்கங்கிறாங்க.
எப்படி திட்டுறாங்கன்னா, சத்தமாக பேசினா இவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, திட்டுறாங்க. முணு முணு முணுன்னு கொஞ்சிக்கிட்டே பேசுவாங்களா? சொல்லுங்கள். கண்டக்டர் வந்து ஹலோ பேபி எல்லாம் வந்து டிக்கெட் வாங்கிக்கோங்க, ஓடியாங்க பார்க்கலாம், ஏறுங்க 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 அப்படின்னு சொல்லுவாரா? என்ன சொல்லுவாங்க? ஏய் ஏறுமா டிக்கெட்டு அப்படின்னு வரல. இது வந்து திட்டுறாங்க. வாட் இஸ் திஸ்? சத்தமாக பேசுனா திட்டுறாங்க. அப்போ எப்படித்தான் இதுகிட்ட பேசணும் அப்படின்னா, வீட்டில் அவங்க அம்மா பேசுகிறது அப்பா பேசுகிற மாதிரி பேசினா தான் நார்மல் நினச்சிக்கிறாங்க. இது வந்து ஒரு பாதிப்பு. புரிஞ்சுட்டிங்களா? சிலருக்கு வந்து நிறைய தேவையில்லாமல் வந்து பர்த்டேக்கு விஷ் பண்ணலைன்னா சண்டை போட்டு 10 நாளைக்கு பேசாமல் இருக்கிற வியாதி எத்தனை பேர் இருக்குது? கை தூக்குங்க. யாராக இருக்கீங்களா? பர்த்டேவுக்கு விஷ் பண்ணலை, நீங்கள்லாம் ஒரு ஃப்ரெண்டா பேக்கா அப்படின்னு கேட்குறது. இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம். பர்த்டே நீ கொண்டாடுறது பெஸ்ட்டா, உலகமே கொண்டாடுறது பெஸ்ட்டா? அப்புறம் அதுக்கப்புறம் நாளைக்கு என்ன நாள் சொல்லுவாக்கலாம்? நாளைக்கு செவ்வாய்க்கிழமை. ஐயையோ, உன்னை போய் நான் ஃப்ரெண்டாக வச்சுருக்கேனல்ல. நாளைக்கு என்ன புதன்கிழமையா? கருமம் இல்லை. அப்புறம் என்ன நாளைக்கு என்ன நாள் சொல்லு? தெரியல. இனிமேல் என் கூட பேசாத அப்படின்னு ஒரு நாள் ஃபுல்லாக சண்டை போட்டு நாளைக்கு பர்த்டே அது கூட மறந்துட்டியாக்கு அப்படின்னு கேட்டோன்னு ஐயோ அப்படின்னோடனே நீ என்னை மறந்துட்ட, அதனால உன் ஃப்ரெண்ட்ஷிப் இனிமேல் பவர் கட்டு மாதிரி கட்டு அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ இதெல்லாமே வந்து உங்களுக்கு சாதாரணமாக இருக்கும். இது லைஃப்பில் போகையில் தான் நிறைய பேருடைய வாழ்க்கை பாதிப்புக்கு உண்டாகுது. அதனால் இனிமேல் எல்லாத்துக்கும் ஃப்ரெண்டாக இருக்கலாமா? ஓகே. நான் அடிக்கடி உங்களை மீட் பண்ணுறப்பல ஒரே விஷயத்த மனசில் இன்ஜெக்ட் பண்ணுவேன். என்ன தெரியுமா? எல்லாத்துக்கும் தீர்வு இருக்குது. ஒரு கம்பெனி வந்து அந்த கம்பெனி எம்டி யாருமே பண்ணுறதில்ல, எங்களை மாதிரி ஸ்பெஷலிஸ்ட்டை வச்சு தான் அந்த கம்பெனி டெவலப் பண்ணிக்கிறாங்க. புரிஞ்சுதா? அதனால் வாழ்க்கையில் எல்லாமே சாதிக்க முடியும் அப்படிங்கிறத முடிச்சுட்டு நீங்கள் அட்லர் வந்து அது எப்படி சார் முடியும், இதே மாதிரி டாக்டர் கேட்டால் ஒத்துக்கிங்களா, இந்த நோயை எப்படிங்க குணப்படுத்த முடியும் அப்படின்னா மட்டும் இல்லை சார் எப்படியாவது பண்ணுங்க அப்படிங்கிறீங்க. ஆனால் உங்கள் பிரச்சனை நான் மட்டும் என்ன செய்கிறீங்க, முடியுமான்னு கேட்குறீங்க. இனிமேல் வந்து 1 மணி நேரம் இல்லை அரை மணி நேரம் வந்து எஃபெக்டிவாக படித்தாலும் அதுலேயும் ஃபஸ்ட் மார்க்கு எடுக்க முடியும். முயற்சி பண்ணலாமா இல்லை காரணம் சொல்லலாமா? இதுவரை காரணம் சொல்லிட்டு இருந்தோம், முயற்சி பண்ணிட்டு இருந்தோமா? இனிமேல் முயற்சி. டீச்சரை கண்டால் எத்தனை பேருக்கு பிடிக்காது? கை தூக்குங்க, சும்மா தூக்குங்க. எல்லாம் வெரி குட். இனிமேல் வந்து எந்த டீச்சர் உங்களுக்கு பிடிக்கலையோ அந்த டீச்சர் ரொம்ப விரும்புங்க. டீச்சர் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு டீச்சர் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு அந்த கிளாஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆகிடும். அதை விட்டுப்பட்டு வெறுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையே இல்லை, உங்களுக்கு எல்லா பல்சரும் வந்துடும். அதனால் இனிமேல் மாற்றிக்கலாமா? நீங்கள் சாதிக்கக்கூடிய ஆளாக மாறணும். இனிமேல் முயற்சியாக காரணமா? விருப்பமா? புரிஞ்சுக்கிறதா புரிஞ்சுக்கணுமா? இனிமேல் எல்லாத்தோட ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கணுமா இல்லை ஹேட்ஷிப்பாக இருக்கணுமா? ஹேட்ஷிப்னு தெரியுமா? வெறுப்பாக இருக்கணுமா இல்லை பொறுப்பாக இருக்கணுமா? பொறுப்பாக இருக்கணும் இல்லையா? ஓகே. ஸோ ஒவ்வொரு நாளும் சிலருக்கு வந்து ஒரு வீட்லேயே வந்து அல்லது கிளாஸ்லேயோ ஒரு தடவைக்கு 2 தடவை சொன்னால் அவங்களுக்கு பிடிக்காது. ஆனால் டாக்டர் மட்டும் 27 தடவை இவங்களுக்கு சொல்லணுமாமா. இவங்க போய் டாக்டர்கிட்ட எனக்கு அது வலிக்குது இது வலிக்குன்னா ஒரு தடவை சொன்னீங்களே நிறுத்து அப்படின்னு சொன்னால் மட்டும் நல்லா புரிஞ்சுங்க. நீங்களாம் எங்கேயும் தப்பிக்கவே முடியாது. ஒரே ஒரு கேஸ் ஹிஸ்ட்ரி, நீங்கள் பெண்களாக இருக்குனாலும் சொல்கிறேன். என்கிட்ட வந்து ஒரு MIB படித்த ஒரு பொண்ணு வந்தது. அந்த பொண்ணுகிட்ட எது சொன்னாலும் எடுத்துக்காது. அப்படிலாம் கிடையாது சார், அப்படி ஐ வாண்ட் டு எக்ஸ்பிளைன், நீங்கள் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் சார் அப்படின்னு சொல்லும். நாங்கள் இதெல்லாம் சரி பண்ணி அனுப்பிச்சிட்டோம். அந்த பிள்ளைங்க கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனால் பின்னாடி வந்து டாக்டர்கிட்ட போவாங்கல்ல ட்ரீட்மெண்ட்டுக்கு, என்ன புதுசாக சொல்கிற மாதிரி பார்க்குறீங்க? போவாங்களா போக மாட்டாங்களா? ஹலோ, போவாங்கல்ல. போனோன்னு வந்து இந்த பொண்ணுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குறதுக்கு டாக்டர் சீட் எழுதிட்டார். உடனே நர்ஸ்கிட்ட போனோன்னே இருங்க இந்த மருந்து எதுக்கு போகிறீங்க எனக்கு சொல்லுங்கள். அதெல்லாம் சொல்ல முடியாதுங்க, எனக்கு தெரியாதுங்க, நான் நர்ஸ் தானுங்க, டாக்டர் தான் போய் கேட்கணும். டாக்டர் போய் உங்கள் இஷ்டத்துக்குலாம் பண்ண முடியாது சார், நீங்கள் மருந்து போய் எதுக்கு எழுதுறீங்க சொல்லுங்கள் அப்படின்னா அந்த டாக்டர் நல்ல டாக்டர் பார்த்துட்டு உட்காருங்க அப்படின்னு அரை மணி நேரம் கிளாஸ் கரெக்டாக எடுத்து இப்படி ஒரு 7-8 மாதம் ஓடி போச்சு. புரியுதா? எப்போ போனாலும் அந்த மருந்து சொல்லி தான் கரெக்டாக நர்ஸம்மா போகிறப்ப நர்ஸம்மாவுக்கு தெரியும் இந்த மாதிரி ஊசி போகிறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும் எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஐயோ வலிக்குது அந்த அம்மா கற்றுது. யார் அந்த பொண்ணு நர்ஸம்மா சொல்லிச்சு, இல்லை மேடம் நாங்கள் அரை மணி நேரம் கிளாஸ் எடுத்து தான் உங்களுக்கு ஊசி போடுவோம்.
ஐயோ மேடம் வலிக்குது, ஐயோ அது கிடையாது தப்பு, ஐயோ 1/2 மணி நேரம் கிளாஸ் நல்லா கற்றுன்னு கத்துற முன்னாடி அதுக்கப்புறம் அது என்ன ஆயிடுச்சுன்னா டெலிவரிலாம் முடிஞ்சு ஒரு 2-3 4-5 மாதம் ஆன முன்னாடி என்கிட்ட வருது, சார் ஒரு புக்கு எழுதியிருக்கேன். என்ன புக்கு தெரியுமா? மருத்துவர் இடத்துல எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும். அதுக்கு நீங்கள் தான் சார் முன்னுரை எழுதணும்னு சொல்லிச்சு. நான் எழுதி கொடுத்து அந்த புக்கு வெளியில் வந்திருக்குது பாருங்கள். அதனால் நம்ம பேர் எனக்கு விளக்கம் சொல்லு கரெக்டாக விளக்கணா எப்படி இருக்கும். அதனால் சிலர் சொல்லக்கூடிய விஷயத்தை நம்ம என்ன செஞ்சுக்கணும், அக்செப்ட் பண்ணலைன்னா அவங்க ரெஸ்பெக்ட் பண்ணி அக்செப்ட் பண்ணுற அளவுக்கு நிறைய கிளாஸ் எடுத்தாங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் அவசரமாக போயில அவங்க பழையபடி என்ன செய்வாங்க, ஏபிசிடியில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்போ எப்படி இருக்கும்? கடன் பிரச்சனைன்னு போகிறீங்க, எதுக்கு கடன் சொல்லுங்கள், எதுக்கு இந்த பைக்கில் அவங்களுக்கு தேவையா, இந்த வீடில் அவங்களுக்கு தேவையா, இதெல்லாம் ஏன் தேவையில்லாமல் வாங்குறீங்கன்னு எப்படி இருக்கும். அதனால் இனிமேல் சில விஷயங்களை அக்செப்ட் பண்ணிக்கணும், ரெஸ்பெக்ட் பண்ணி எக்ஸெப்ட் பண்ணுறதை குறைச்சிக்கணும். புரியுதா? ஓகே. யாராவது இனிமேல் உங்கள்கிட்ட பேசினா அது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இல்லையானாலும் அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லது, எடுத்துக்காமல் விட்டிங்கன்னா அது அவங்களுக்கு நல்லது. ஓகே, இனிமேல் மாற்றிக்கலாமா? ஸோ இனிமேல் படிக்க ஆரம்பிச்சிடலாமா? இல்லை காரணம் சொல்லணுமா? காரணமா முயற்சி. இன்னும் சிலர் நான் எதுவுமே செய்ய மாட்டேன் கடவுளே அப்படின்னா, உலகத்தில் எல்லாமே கடவுள் கொடுத்தா இங்கே விவசாயி யார் பண்ண போகிறா? அவங்க முயற்சி தான் பண்ணணும். பண்ணலாமா? பண்ணுவீங்களா? ஸோ இனிமேல் சாதிக்கக்கூடிய பெண்களாக மாறணும். உங்கள் பேரண்ட்ஸ்க்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். நிறைய பேர் வீட்டில் போனால் ஒரு டம்ளர் இருந்தால் கூட எட்டி வச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? எந்த வேலையுமே செய்யவே தெரியாது. அது 4 மாத கோர்ஸ் எப்படி சமைப்பதுங்கிறது. இல்லைன்னா அங்கே போய் உடனே வெல்கம் பாங்களுக்கு திருப்பி அனுப்பிச்சிடுவாங்க. அதனால் இனிமேல் உங்கள் பேரண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா? அம்மா அப்பாவுக்கு உங்களுக்கு வேலை கொடுக்கணுமா, இல்லை நீங்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுமா? நீங்கள் நம்ம +2 வந்துட்டோம், நம்மளுக்கு இந்த 1 வருஷம் ஹெல்ப் பண்ணால் நல்லாயிருக்கும், அம்மா சாப்பிட்றதுக்கு ரெடி பண்ணி விடுங்க, எங்கள் கொஞ்சம் ஊட்டி விட்டுட்டா இன்னும் நல்லா இருக்குமே, தூக்குறப்ப எழுப்பி விடாது பண்ணிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? இங்கே பாருங்கள், நீங்கள்லாம் டிவி தான் பார்ப்பீங்க. ஆனால் என்னுடைய ஸ்டூடெண்ட் ஒருத்தர், அவர் ஆக்சுவலாக எனக்கு ஸ்டூடெண்ட்டே கிடையாது, வேறொருத்தர் மீட்டிங் அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ அவன் நான் மீடியாவில் ஜெயிக்கணும்னு சொன்னால் எங்களுக்கு மீடியா சைக்காலஜி கார்பரேஷன் இருக்குது. அவர் சொல்லிட்டார், சார் அதில் ஸ்பெஷலிஸ்ட்டு, அவங்க நிறுவனத்துக்கு போகணும்னு சொல்லி எங்கள் நிறுவனத்துக்கு வர்றான். வந்த முன்னாடி அவன் டிஸ்கஸ் பண்ணுறான், அப்படியே டச் வச்சுட்டே இருக்கான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவன் டிஸ்கவரி சேனலில் வாய்ஸ் கொடுக்குறான். இன்றைக்கி 2 படம் ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டான். அடுத்து ஃபுல் அதான் ரியல் மூவி பண்ண போகிறான், ஸ்க்ரீனில் பண்ண போகிறான். அவனுக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லை. அவ்வளோ சிரமத்தில் இருந்தவன் இன்றைக்கி சாப்பிட்றதுக்கே நேரமே இல்லாத அளவுக்கு வர்றான். ஆனால் இப்போ தான் படித்து முடித்தான். ஆனால் படிக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டான். இன்னொரு ஸ்டூடெண்ட் இருக்காப்புல, அந்த ஸ்டூடெண்ட் ஃபேமிலி ரொம்ப கஷ்டமான ஃபேமிலி, ஹாஸ்டலில் தங்கிட்டு சின்ன வேலை செஞ்சுட்டு ஒரு நாள் தீபாவளிக்கு போகிறதுக்கு முன்னாடி என்கிட்ட சொல்லிட்டு போகிறான், எங்கள் அம்மாவுக்கு சேரீ எடுத்து போகிறேன்னு சொல்லிட்டு 3000 ரூபாய்க்கு. நல்லா புரிஞ்சுங்க, இவன் ஹாஸ்டலில் இருந்துக்கிட்டு தனக்கும் ஃபீஸ் கட்டிட்டு அதையும் சேர்த்து வச்சு அம்மாவுக்கு கொண்டு போய் வாங்கி கொடுக்குறான். உண்மையிலே கிரேட்டாக இல்லையா? இப்போ இவன் இந்த மாதிரி ஆள் தான் ஜெயிக்க முடியும். இனிமேல் நீ ஜெயிக்கணுமா இல்லை வருத்தப்படணுமா? ஜெயிக்கணும். அதே மாதிரி வசதிகள் இருந்தால் தான் வாழ முடியும்னு கிடையாது. வசதியை நம்ம உருவாக்குறதுக்கு என்ன செய்யணும்? உழைக்கணும். மாற்றிக்கலாமா? ஒரு தடவை மார்க் எடுக்கிறது பெரிய விஷயமே கிடையாது. நேற்றத்தை ரிப்போர்ட் நான் சொல்கிறேன். ஸ்டேட் ஃபஸ்ட்டு, சரியா? பட் இன்ஜினியரிங்கில் 15 அரியர் வச்சுருக்காப்புல, இன்னும் கிளியர் பண்ணவே முடியல. நிறைய பேர் நினச்சிக்கிறீங்க ஒரு தடவை படிச்சுட்டு நான் சக்ஸஸ் பண்ணிட்டேன் அதுதான் ஃபைனல். கிடையாது. ஒவ்வொரு தடவையும் சக்ஸஸ் பண்ணால் தான் முடியும். இந்த மாதிரி நாங்கள் 20 வருஷமாக விளம்பரம் கொடுத்துட்ருக்கோம். தொடர்ந்து யார் வெற்றியாளராக வர்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கோம். புரிஞ்சுதா? ஸோ உங்களுடைய லைஃப்பில் ஒரு தடவை மார்க் எடுத்துட்டீங்க, இன்றைக்கி எக்ஸாம் வச்சா மார்க் எடுத்துருவேன், நாளைக்கு வச்சிங்கன்னா எடுக்க முடியாதுன்னு சொன்னீங்கன்னா உங்களுடைய ஸ்கில் ஸ்டாண்டர்டா அன்ஸ்டாண்டர்டா? இனிமேல் எப்போ டெஸ்ட் வச்சாலும் மார்க்கு எடுக்கணும். கம்மியாச்சுன்னா அதுக்கு என்ன காரணம்? உங்களுடைய திறன், அதாவது ஸ்கில் டிஸார்டர். புரியுதா? எத்தனை பெர்சன்டேஜ் எவ்வளோ வாங்கியிருக்கீங்க அவுட் ஆஃப் மார்க்? நாங்கள் முதன்மை பெற்ற நிறுவனங்களுக்கு மட்டுமே விசிட்டிங் கன்சல்டண்ட்டாக நாங்கள் போகிறோம். அதில்
2 இன்சிடென்ட் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு MBA படிக்கிற ஒரு பிரபலமான இன்ஸ்டியூஷனில் எங்களுடைய கன்சல்டிங் நடக்குது. அவங்ககிட்ட கூப்பிட்டு ஒரு விஷயத்தை கொடுத்து ஒரு டாஸ்க் கொடுத்து செய்ய சொல்கிறேன். அவங்க எனக்கு செய்ய பிடிக்கல, எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிடுறாங்க. இந்த சைடு மெடிக்கல் காலேஜில் ஒரு சூசைட் கேஸ் வருது, உயிருக்கு போராடிட்டு இருக்குது. ஸ்டூடெண்ட்டை கூப்பிட்டு கேஸ் ஹிஸ்ட்ரி எடுங்கங்கிறாங்க. அவங்க எனக்கு விருப்பம் இல்லைங்கிறாங்க. 2க்குள்ள வித்தியாசத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். மேனேஜ்மெண்ட் படிக்கிறவங்க, MBA படிக்கிறவங்க எனக்கு விருப்பம் இல்லைங்கிறாங்க. இவங்க மெடிக்கல் படிக்கிறவங்க அந்த கேஸை நான் டீல் பண்ண மாட்டேன், எனக்கு விருப்பம் இல்லைங்கிறாங்க. 2க்கு என்ன வித்தியாசம்? இப்போ யோசிச்சு பாரு. இவங்களுக்கு இதே சுச்சுவேஷன் ஏற்பட்டு மற்றவங்க விருப்பம் இல்லைன்னு சொன்னால் என்னாகும்? என்னாகும்? டெல்மி. இந்த விருப்பம் இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டு இவங்கள மாதிரியே பர்சனாலிட்டி உள்ளவங்க எனக்கு இந்த கேஸை டீல் பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னால் இவங்களுக்கு உயிர் போயிடுமா? போகுமா போகாதா? இதுதான் நாங்கள் கண்டுபிடிச்ச ரிஃப்ளெக்ஷன் தியரி. ஃபாலோ பண்ண முடியுதா? ரெஸ்பான்சிபிள் அண்ட் ரிஃப்ளெக்ஷன் தியரி. இந்த உலகத்தில் நீ எதை செய்கிறியோ அது உனக்கு ரிட்டர்னாக திரும்பி வரும். அதனால் இனிமேல் நம்ம விருப்பத்தை வளர்ச்சிக்காக பயன்படுத்தணும், பிறருடைய வளர்ச்சிக்காக பயன்படுத்தணும். ஓகேவா? என்னால் வர முடியல அப்படின்னு சொல்கிறோம்னா நாளைக்கு நம்ம ஒரு சுச்சுவேஷன் இருக்கிறப்ப நமக்கு ஒருத்தர் வர முடியலன்னு சொன்னால் அதே சூழ்நிலையை நம்ம அனுபவிப்போம். அதனால தான் நாங்கள் அந்த மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட் சொன்னோம், இதே மாதிரி உனக்கு ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சுன்னா நிச்சயமாக அந்த சமயத்தில் நீ இருக்கவே முடியாது. ஏன்னா உனக்கு எப்படி விருப்பம் இல்லைன்னு சொல்கிறையோ அதே மாதிரி உன்னுடைய விஷயத்தில் இன்னொருத்தருக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டா உன்னுடைய வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு சொன்னோம். அதனால் இனிமேல் நீங்கள் சாதிக்கக்கூடிய பெண்களாக மாறிடணும். ஸோ அதுக்கான ஒரு அருமையான நிறுவனம் தான் நீங்கள் இருக்கிற நிறுவனம். இந்த நிறுவனம் மட்டும்தான் வேறு எந்த விதமான பொழுதுபோக்கு அம்சம் இல்லாமல் பழுதுவாக்கும் அம்சத்தை செஞ்சிட்ருக்குது. கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? தே ஆர் நாட் என்டர்டெய்னிங், தே ஆர் கிரியேட்டிங் எம்பவர்மெண்ட். ஸோ அந்த மாதிரி நிறுவனத்தில் தான் நீங்கள் இருக்கிறீங்க. உங்களுடைய நிறுவனம் உங்கள் மீது எவ்வளவு அக்கறையாக இருக்குது அப்படிங்கிறத இப்போ உங்களால் புரிஞ்சிக்க முடியாது, இன்னொரு 5 வருஷம் கழித்து புரிஞ்சுக்குவீங்க. இன்றைய அளவில் உங்களுடைய நிறுவனத்தில் வெளியில் வந்த ப்ராடக்டாக இருக்கக்கூடிய மாணவர்கள் இன்றைக்கி உலகளாவிய லெவலில் பெரிய லெவலில் இருக்காங்க. எத்தனையோ மாணவர்களுடைய ஃபீட்பேக்கை சாரும் சொல்லியிருக்காரு, எங்கிட்டும் நேரடியாக சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு அற்புதமான நிறுவனத்தில் இருக்கீங்க. இந்த நிறுவனம் உங்களை கண்டிப்பதில்லை, கண்காணிக்கிறது. உங்களை கஷ்டப்படுத்தலை, உங்களை வளர்த்துது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஃபாலோ பண்ண முடியுதா? ஸோ இது வரைக்கும் உங்கள் பேரண்ட்டு எப்படி நடந்தாலும் சரி, உங்கள் டீச்சர்ஸ் எப்படி நடந்தாலும் சரி, 2 பேர்த்தையும் நீங்கள் லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி சக மனிதர்களாக இருக்கக்கூடிய நம்ம சக நண்பர்களையும் நீங்கள் விரும்புங்க. வெறுப்பு ஒரு நெருப்பு. அது உங்கள் மனசில் சின்னதாக இருந்தாலும் அது உங்களையும் அழிச்சிடும், பிறரை அழிச்சிடும். ஃப்ரெண்ட்ஷிப் மேலே வெறுப்பு வேண்டாம், டீச்சர்ஸ் மேலே வெறுப்பு வேண்டாம், பேரண்ட்ஸ் மேலே வெறுப்பு வேணாம், ரிலேஷன்ஷிப் மேலே வெறுப்பு வேணாம். உலகத்தில் யார் மீதும் வெறுப்பே வேண்டாம். நம்மை வளர்த்திக்கிறதுக்கு முயற்சி வரணும். ஓகேவா? ஃபாலோ பண்ணலாமா? சரி, ஓகே. இப்போ ஒருத்தராக வர்றீங்க. இந்த மைண்ட் செட் நாலேஜ் ப்ரோக்ராமுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி இருந்தீங்க, இதுக்கப்புறம் என்னென்ன மாற்றங்கிறது ஏன் இதை உங்களை சொல்ல வைக்கிறோம்னா, உங்களுடைய மைண்டில் இந்த விஷயம் பதியும். ஒரே செயல் தான் 1000 மடங்கு உள்ளே போயிட்டுருக்கணும். நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 15 வகையான புத்தகங்கள் எழுதியிருக்கோம். அதில் முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? ஏன் பெருநிறுவனங்கள் சொல்லக்கூடிய கார்ப்பரேட் வளருதுன்னா, அவங்க ஒவ்வொரு வினாடியும் தன்னை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. புரியுதா? ஒவ்வொரு வினாடியுமே தன்னை உலகத்துக்காக மாற்றிக்கிட்டே இருக்காங்க. சாதாரண மனிதர்கள் ஒவ்வொரு வினாடியும் தன்னை ஏமாற்றிக்கிட்டே இருக்காங்க. அவங்க மாற்றிட்டு இருக்காங்க, இவங்க ஏமாற்றிட்டு இருக்காங்க. ஓகேவா? குட். முக்கியமாக இந்த மைண்ட் செட் நாலேஜ் ப்ரோக்ராமுக்கு பின்னாடி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், உங்களுடைய இந்த ஃபஸ்ட்டு அவேர்னஸ் ப்ரோக்ராமில் ஆக்சுவலாக உங்கள்கிட்ட என்னென்ன பிரச்சனை இருக்குங்கிறத நாங்கள் உங்களை காமிச்சிட்டோம். ஸோ வாய்ப்பு கிடைக்கிறப்ப நீங்கள் மேடத்தில் டிஸ்கஸ் பண்ணலாம். அதே மாதிரி இந்த உலகம் ஃபுஸ்ட் அண்ட் ஃபியூரின்னு சொல்லுவோம், ரொம்ப கரடுமுடான உலகம். இந்த உலகத்தில் ஜெயிக்கிறதுக்கு திறன் மட்டும்தான் தேவை. நீங்கள் யாராவது சொல்லி எனக்கு புரியலை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, நீங்கள் சொல்கிறது அடுத்தவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறோமாங்கிறத டெஸ்ட் பண்ணிவிட்டு தான் அந்த கம்ப்ளைண்ட் பண்ணணும். ஃபாலோ பண்ண முடியுதா? யாருமே எதை நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அதான் உங்கள்கிட்ட இருக்குதான்னு நீங்கள் பார்த்துக்கணும்.
ஸோ இந்த படிப்புங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. இன்னும் ஒரு அதிர்ச்சியான செய்தி, இன்னொரு 5 ஆண்டுகளில் வந்து நீட்டு மாதிரி எக்ஸாம் ஈவன் கிராஜுவேட்டு கொண்டு வர போகிறாங்க. ஏன்னா போன 3-4 வருஷத்துக்கு முன்னாடி அது பேசுனாங்க, அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. பட் இது வந்து புது விஷயம் கிடையாது. இந்த கம்ப்யூட்டரில் பெரிய பைனியர் அவரே வந்து என்ட்ரன்ஸில் ஃபெயில் ஆனவர் தான், பில்கேட். தெரியுமா? அந்த காலத்துலேயும் என்ட்ரன்ஸ் இருக்குது, பில்கேட் காலத்துலேயும் என்ட்ரன்ஸ் இருக்குது. நம்ம நாட்டில் இப்போ தான் கொண்டு வந்திருக்காங்க. அதனால் மிக விரைவில் அது கொண்டு வந்துடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் படித்த பின்னாடி உனக்கு நிறைய இனிமேல் அது கொண்டு வர போகிறாங்க. ஏன்னா ஸ்கில்டு பீப்புள்ஸ் ரொம்ப குறைஞ்சிட்டாங்க. இந்தியாவுடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி 4.5% ஆஃப் பீப்புள் மட்டும்தான் எங்களை மாதிரி ப்ரொஃபஷனல் ஸ்கில் ஹெல்த் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமை பயன்படுத்திக்கிறாங்க. ஆனால் உங்களுடைய நிறுவனம் 15 ஆண்டு காலமாக மாணவருடைய நலனின் அதீத அக்கறை கொண்டு பல லட்சம் ரூபா செலவில் இந்த ப்ரோக்ராம் நடத்துது. நிறைய பேர் மொபைல் பார்த்துட்ருக்காங்கன்னா, டெல்லியில் போய் மொபைலில் டீஅடிக்ஷன் பண்ணுறதுக்கு சார்ஜ் வந்து 7 lakhs per month. புரிஞ்சுங்க, ஒரு மாதத்துக்கு 7 லட்ச ரூபா. உலகத்தில் மிக கடுமையான ஒரு பாதிப்பு என்ன? டிஜிட்டல் அடிக்ஷன் தான். இன்றைக்கி நிறைய பேர் அதில் ஆகிட்டுருக்கீங்க. ஆனால் இதெல்லாம் விட்டுட்டு உங்களுடைய நிறுவனம் ஏன் உங்கள்கிட்ட கொண்டு வருதுன்னா, உங்கள் மீது அதீத அக்கறை. இந்த நிறுவனத்தில் படித்த அனைத்து மாணவர்களுமே இதுவரைக்கும் மாபெரும் வெற்றியாளராக இருக்கிறாங்க. அந்த ரிசல்ட் வந்துக்கிட்டே இருக்குது. இந்த நிறுவனம் தொடர்ந்து பல முயற்சிகளை பண்ணி உங்களை கொண்டு வருது. அதுக்கு பலவிதமான கோர்சஸ் உங்களுக்கு கொடுக்குதுன்னா, ஒரே விஷயம் வந்து உங்கள் மீது உங்களுக்கு உள்ள அக்கறையை விட நிறுவனத்தின் நீங்கள் இணைந்ததினால், நிறுவனத்தோடு நீங்கள் இணைந்ததுனால நிறுவனம் உங்கள் மீது அதீத அக்கறை எடுத்து உங்களை டெவலப் பண்ண வரும்போது. மலேசியாவில் என்னுடைய விசிட் இருந்தது. இதே மாதிரி ஒரு நிறுவனம் தான் எங்களை அழைச்சிருந்தது. கிட்டத்தட்ட 15 நாள் எங்களுக்கு ஃபுல். அங்கே என்னுடைய ப்ரோக்ராம் ஒரு நாள் தான், 14 நாள் அந்த மலேசியா ஃபுல்லாக சுற்றி காமிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணி தனி கைடை கொடுத்தது. அது ஒரு ஸ்கூலில் போகையில் மலேசியாவில் மலையான்னு சொல்லக்கூடிய மலேசிய மொழி பேசுகிறவங்க, சீன மொழி பேசுகிறவங்க, தமிழ் மொழி பேசுகிறவங்க 3 பேர் இருப்பாங்க. 3 பேர் தான் எப்போவுமே ஈக்குவல் ரேஷியோவில் இருப்பாங்க. அதில் வந்து சீனர்கள் மட்டும் எப்படின்னா, அவன் சாப்பிட்றப்ப யாரு கூடயும் ஒட்டி உட்காந்து சாப்பிட மாட்டான். ஏன்னா அவங்க வீட்டில் பழைய சாப்பாடு இருக்கலாம், அல்லது சாப்பாடு இல்லாமல் இருக்கலாம். தனியாக உட்காந்து சாப்பிட்டு போட்டு கரெக்டாக வந்துடுவாங்க. அவங்களுடைய கேரக்டர் என்னென்னா, உழைப்பு 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 உழைப்பு, அவ்வளோதான். ஒரு பொண்ணு என்கிட்ட பேசிச்சு, நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு வீட்டில் கேட்டேன். அந்த பொண்ணு, நாங்கள் அப்பப்போ எல்லா ஃபேமிலியை உட்காந்து டிவி பார்ப்போம்னு சொல்லிச்சு. எதுக்கு டிவி பார்ப்பேன்னு கேட்டால், எந்த ப்ராடக்ட் வந்து புதுசாக டிவியில் காமிக்கிறாங்களோ அந்த ப்ராடக்டை அடுத்த நாள் வீட்டில் செஞ்சுருவாங்களாம்மா. நான் சொல்கிறது இதல்ல, ஹலோ இதல்ல. ஐஃபோன் ஒன்று அட்வர்டைஸ்மெண்ட் போட்டான்னு வச்சுங்களேன், ஐஃபோன் வீட்டிலே தயாரிச்சிருவாங்களாம். உலகத்திலேயே எந்த பொருள் வந்து வெளியில் வருதோ அடுத்த வினாடி வரக்கூடிய பொருள் சீன பொருள்கள் தான். ஏன்னா அவங்க குடும்பத்துடைய மைண்டே எப்படி இருக்கும்னா, எதையுமே வாங்க மாட்டாங்க, செஞ்சு விற்றுருவாங்க. புரியுதா? பசிக்கு ஓடுறதை விட விருப்பத்தோடு ஓடுங்க, நிச்சயமாக ஜெயிக்க முடியும். உங்கள் பேரண்ட்டை ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள், உங்களுடைய டீச்சர்ஸ் ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள். டீச்சர் உங்கள் மேலே வந்து அதீத அக்கறை இருக்குங்க எடுத்து தான் அவங்க எடுக்கிறாங்க. சமீபத்தில் நடந்த ஒரு இன்சிடென்ட் மட்டும் சொல்லிடுறேன். போன வாரம் ஈரோட்டில் ஒரு டீச்சர் வந்து ஒழுக்கமாக இருன்னு சொன்னதுனால ஒரு 20 பேர் பேரண்ட்டு வந்து அந்த டீச்சர்கிட்ட சண்டை போட்டிருக்காங்க. ஒழுக்கங்கிற வார்த்தை அவங்களுக்கு கெட்ட வார்த்தையாமா. ஒழுக்கம்னு தெரியுமா? நீங்களே யோசிக்கிறப்ப தான் எனக்கு பயமாக இருக்குதே. ஒழுக்கம்னா என்னது? டிசிப்ளினாக இருன்னு சொன்னது அவங்க பேரண்ட்டு வந்து தப்பாக நினச்சிட்டு சந்தம் போட்டிருக்காங்க. ஒழுக்கம் இல்லைன்னு எப்படி சொல்லலாம்னு சொல்லிட்டு அவங்க இனிமேல் சாரிங்கன்ட்டாங்களா. அதனால் வந்து QS இன்டெலெக்சுவல் இன்டெலிஜென்ட் நீங்கள் இது ஃபாலோ பண்ணலாமா? ஸோ இந்த மைண்ட் செட் நாலேஜிங் ப்ரோக்ராம் பின்னாடி நீங்கள் சாதனை பெண்களாக மாற போகிறீங்க. இனிமேல் யாரை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க, யாரை பற்றியுமே கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க. அதுக்கு நம்மளையே காம்ப்ளிமெண்ட் பண்ணணும். காம்ப்ளிமெண்ட். அடுத்தது கமிட்மெண்ட். யார் உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்களோ நீங்கள் வந்து அதை காம்ப்ளிமெண்ட்டாக எடுத்தீங்கன்னா ஜெயிக்கலாம். டாக்டர் வந்து நோயை கண்டுபிடிக்கிறது நல்லதா கெட்டதா? டாக்டர் எங்கள்கிட்ட நோயை கண்டுபிடிக்காதீங்கன்னா டாக்டர் சந்தோஷப்படுவார். உனக்கு ஒன்றுமே இல்லைன்னா போயிட வேண்டியதான் இல்லையா? கண்டறிவது தான் முக்கியம். ஸோ அந்த வகையில் உங்களுடைய நிறுவனம் அற்புதமான வளர்ச்சிக்கான பணிகளை செஞ்சுட்ருக்குது. ஸோ அவர்களோடு நாங்களும் இணைந்து உங்களை வளர்ச்சி பாதையில் இழுத்து செல்கிறோம். எதிர்கால இந்தியாவின் தூண்கள், அறிவு தூண்கள், அறிவு ஒளி. உங்களுக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ.